எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதை விட மிக அதிகமாக தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வோம் வளத்துடன். வெல்கம் டு எலிக்சர் மிக்ஸோட ஒரு எக்ஸலண்டான வெல்னஸ் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நாம எல்லாருமே ஒரு சொல்யூஷனை தேடி போயிட்டு இருக்கோம். காசு சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது எதுக்காகன்னு, வாழ்க்கைய தரமா வச்சுக்கிறதுக்காக. நம்ம ஒரு வேலைக்கு போறோம், எதுக்குங்க? நம்ம பண பிரச்சனைக்காக ஒரு சொல்யூஷனை தேடி போறோம். ஒரு தொழில் செய்யறோம், அது என்னங்க? நம்ம பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றத்துக்கான ஒரு சொல்யூஷன் தேடி ஒரு தொழிலை பண்றோம். அதே மாதிரி பணத்தை தேடி ஓடி அதனால வரக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், ஒர்க்லோடு ஜாஸ்தி, இதன் மூலமா ஆரோக்கியத்தை நாம இழந்துட்டோம். பணத்தை நோக்கி ஓடி 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 உழைச்சு நம்ம ஆரோக்கியத்தை முற்றிலுமாக இழந்து விட்டோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆரோக்கியத்தை இழந்திருக்காங்க இல்லையா? அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? ஃபர்ஸ்ட் அந்த ஆரோக்கியம் குறைபாடுக்கான காரணம் என்ன, அதை பார்த்துட்டு அந்த ஆரோக்கிய குறைபாடுக்கு நாம இங்க பார்க்க போறது எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட், ஃபுட் சப்ளிமெண்ட் பத்தி. இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் இந்த ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு எவ்வாறு உதவி செய்யுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும், அதாவது ஆரோக்கிய பிரச்சனைகள். அவருக்கு இல்லாம அவங்க ஃபேமிலியில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஒரு சொல்யூஷன், எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன். அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இன்னைக்கு நாம பார்க்க போற எலிக்சர் மிக்ஸ் நேச்சுரல் வெல்னஸ் சீக்ரெட்ஸை பார்க்க போறோம். நம்ம ஆரோக்கியம் பெட்டரா இருந்ததுன்னா, ஆரோக்கியம் மேம்பட்டதுன்னா நம்முடைய வாழ்க்கை உயரும், வாழ்க்கை தரம் உயரும், நம்ம லிவிங் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகும், நம்முடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நம்ம சம்பாதிக்கக்கூடிய திறன் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம ஃபேமிலியில நம்ம குழந்தைகளோட, நம்ம கணவனோட, நம்ம மனைவியோட பழகும் அந்த ரிலேஷன்ஷிப் அதிகமாகும். உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்வாங்க? சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, கோபம் வந்துட்டே இருக்கும். உடம்பு ஆரோக்கியமா இருந்ததுன்னா ஒரு 4 வேலைக்கு 10 வேலையா இழுத்து போட்டு செய்ய முடியும். அப்ப இந்த மனஸ்தாபம் வராம இருக்கிறது எப்ப அப்படின்னா, ஒரு வீட்டுல பண பிரச்சனையும் மன பிரச்சனையும் உடல் பிரச்சனையும் இல்லாத சமயத்துல. இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வா இருக்க போது அது எப்படிங்கிறத பார்க்க போறோம். இது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் கம்மி பண்ணிட்டே போகும், வயதாகிட்டே போகுது. ஒவ்வொரு வருடமும் வயது ஏறிக்கிட்டே போகுது. ஆனா க்ரோயிங் யங்கரா, அதாவது வயது ஏறதுக்கு பதிலாக நம்ம இளமை ஒவ்வொரு நாளும் இளமையாயிட்டே இருந்தா என்ன ஆகும்? நம்முடைய செல்கள் புதிதா உருவாகும் தன்மை அதிகமாயிட்டே இருந்ததுன்னா, வயதாக வயதாக என்ன நடக்குதுன்னா, புதுசா செல் உருவாகும் தன்மையும் பழைய செல்கள் உருவாக்கும் அழியும் தன்மையும் ஒரு ரேஷியோல போயிட்டு இருக்கும். வயதாக, அதாவது செல்கள் அழிந்து புதிதாக செல்கள் உருவாகிறது கம்மியாச்சு அப்படின்னா தான் நம்ம வயதாகும் தன்மையை அடையும். ஆனா இங்க நம்முடைய செல் லெவல்ல புதிதா உருவாகும் செல்கள் ஆரோக்கியமாகவும் நல்ல எனர்ஜெட்டிக்காவும் உருவாகிற மாதிரி ஒரு விஷயங்களை செய்யும் போது எப்படி நாம நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் மேக்சிமம் இதோட கான்செப்ட். ஸ்டெம் செல் அப்படிங்கிறதுக்கும் முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இதுல ஸ்டெம் செல் அப்படிங்கிறது இருக்கிறது எதுக்காகன்னா, இந்த வயதாகும் தன்மையை குறைத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியதுதான் இந்த எலிக்சர் மிக்ஸ். எலிக்சர் மிக்ஸ்னா என்ன? என்னுடைய வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன், ஏன்னா எழுத்துக்கள் சின்னதா இருக்கு, நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் டிஸ்டர்பா இருக்க விரும்பல. அப்ப இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது என்னங்க? இது நம்ம ஆரோக்கியத்துக்கு எவ்வாறு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போறோம். ஹெல்த்தியா வயதாகும் தன்மை, செல்லுலார் லெவல்ல ப்ரொடக்ஷன், பாதுகாப்பு. நம்ம உடம்புல எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கணும். அதோட அதிகபட்சம் எவ்வளவு உற்பத்தி ஜாஸ்தி ஆகுதோ, அந்த ஏடிபிங்கிற விஷயம், எனர்ஜி எவ்வளவுக்குள்ள உற்பத்தி ஆகுதோ அவ்வளவுக்குள்ள நம்ம ஆரோக்கியமா இருப்போம். சர்க்குலேஷன், நம்முடைய ரத்தம் அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கணும், எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் நியூட்ரியன்ட்டையும் ஆக்சிஜனையும் குளுக்கோஸ் எனர்ஜி எல்லாத்தையுமே சப்ளை பண்ணிட்டு இருக்கணும். நோய் எதிர்ப்பு பண்றதும் நல்லா இருக்கணும். ஹார்மோன்கள் சமநிலையில இருக்கணும். ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோலபிளா இருக்கணும். இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுது. ஓவரால் வெல்னஸ்க்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் சப்போர்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது. இதுல இருக்கிற 12 இன்கிரீடியன்ட் இருக்கு. டிச்லியா காட்டிகுவா, சர்னரப்பன்ஸ், குக்குர்பிட்டா மஸ்கட்டா விதைகள், நெரிஞ்சில் முள், ரெட் பீச் அப்படிங்கிற பழத்தோட ஸ்டெம் செல், கிரீன் ஆப்பிள் அப்படிங்கிற பழத்தோட ஸ்டெம் செல், ஹார்னி கோட்வீட், கார்டிசப் அப்படிங்கிற காளான், ஸ்டிவியா அப்படிங்கக்கூடிய சீனி துளசி, பேஷன் ஃபிளவர், ஜபுட்டிகாபா,
பிளிகியா, இதே மாதிரி ஒரு 12 விதமான இன்கிரீடியன்ட்டோட அமிர்த கலவைன்னு பேர் இதுக்கு. ஒரு காம்பினேஷன்ல இருக்கு. இந்த எலிக்சர் மிக்ஸ் எந்த விதத்துல நமக்கு உதவி செய்யுதுன்னா, நம்ம உடம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம சுவாசிக்கிற காத்துக்கு ஒரு எதிர்வினை இருக்கு. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிறது உருவாகும். நம்ம சமைக்கிறோம் அடுப்புல வச்சு. முன்னாடி எல்லாம் நல்லா தெரியும் அந்த கரி அடுப்புங்கிறது. அடுப்பு எரியும், ஹீட்டு கொடுக்கும், கொஞ்சம் கரி உருவாகும். அதுல ஒரு சாம்பல் உருவாகும். கரெக்ட்டுங்களா? அது அதே மாதிரி நம்ம உடம்புல எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சாம்பல் உருவாகும். இல்ல அப்படின்னா அந்த எரியும் போது அந்த கங்குகள் பக்கத்துல நம்ம ஒரு நீங்க ஜெனரலா பார்த்துருப்பீங்க. பீச் பக்கம் போனா ஒரு சோளத்தை சுட்டு தருவாங்க. அப்ப சுடும்போது அந்த தீ கதிர்கள் கொஞ்சம் பரவி பக்கத்துல இருக்கிற அவங்க கைப்பிடி துணி எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் விழுந்து பொத்தல் பொத்தலா இருக்கும். அது மாதிரி நம்ம உடம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இன்ஃப்ளமேஷன் அழற்சிகள் உள்ள இருக்கும். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா ஒரு வீக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. புரியுற மாதிரி இருந்ததுன்னா உள்ளுக்குள்ள சில வீக்கங்கள் இருக்கும். டேமேஜ் ஆகி சில இன்ஃப்ளமேஷன் இருக்கும். நாம சாப்பிடுற உணவுல தேவையான சத்துக்கள் இருக்கிறது இல்ல, குறைபாட்டோட இருக்கு. அதற்கு இது சப்போர்ட் பண்ணும். இன்னைக்கு எல்லாருமே உட்கார்ந்த இடத்துலயே எல்லா வேலையும் பாக்குறாங்க. மொபைல்லயே பாக்குறாங்க, லேப்டாப்ல, பிசில பாக்குறாங்க. ஆபீஸ்ல கணக்கு எழுதுறது அதே மாதிரி உடல் இழப்பு இல்லாத வேலைகள் தான் நிறைய பாக்குறாங்க. பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டின்னு இருக்கு. அதற்கும் இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது அதனால வரக்கூடிய பக்க விளைவுகளை இருந்து பாதுகாக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸ்ட்ரெஸ், கிரானிக் ஸ்ட்ரெஸ், மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கு. அதனால தூக்கம் இல்லாம இருக்கு. வெளியில போனா வந்தா பொல்யூஷன், இது வெறும் காற்று மாசுன்னு மட்டும் இல்ல, ஒளி மாசு, அதாவது சவுண்ட் மாசும் இருக்கு, சவுண்ட் பொல்யூஷனும் இருக்கு, லைட் பொல்யூஷனும் இருக்கு. பாத்திருக்கீங்களா? இப்ப நீங்க மொபைல்ல பாக்குறது கூட நிறைய இது எமிட் பண்ணும். அதனாலேயே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் உருவாயிட்டு இருக்கு. பொல்யூஷன் வர்றதுனால ஐ ஸ்ட்ரெஸ், அதே மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் விட உங்க செல்போன் டவர் பக்கத்துல இருக்கிறது, அதுல இருந்து வர ரேடியேஷன், அதெல்லாமும் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் தான். இதனால ஆகக்கூடிய ஏஜ் ரிலேட்டட் செல்லுலார் சேஞ்சஸ், செல்லுலார் லெவல்ல நிறைய மாற்றங்கள் வருது பாருங்க. இதெல்லாமும் நமக்கு நிறைய பாதுகாப்பு குறைபாடா இருக்கு. இந்த நியூட்ரிஷன் சப்போர்ட் எங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது? ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி, செல் ப்ரொடக்ஷன், ஹெல்த்தி பிளட் சர்க்குலேஷன், நிறைய பார்த்த மாதிரி இம்யூனிட்டி, எனர்ஜி, ஸ்ட்ரெஸ் அடாப்ஷன், இது எல்லாத்துக்குமே இது உதவியா இருக்கு. இந்த 12 இன்கிரீடியன்ஸ் இதுல இருக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு சில விஷயங்களுக்கு 2-3 இன்கிரீடியன்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஒரே விஷயத்துக்கு 2-3 விஷயங்கள் இன்கிரீடியன்ட் இதுல இருக்கிற பொருட்கள் உபயோகமா இருக்கும், சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். இது எல்லாம் சேர்ந்து ஒரு சினர்ஜெஸ்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குச்சியை நீங்க உடைக்க முடியும். சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருப்பாங்க மாரல் பீரியட்ல. ஒரு குச்சியை உடைக்கணும்னா உடைச்சிடலாம். ஒரு 2-3 குச்சியை வச்சு உடைக்கிறதா இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு உடைச்சிடலாம். இப்போ உங்க தொடப்ப கட்டை இருக்குல்ல, ஒரு தொடப்பம் இருக்குல்ல, அதுல எவ்வளவு இருக்கும்? நூற்றுக்கணக்கான குச்சிகள் இருக்கும். அதே மாதிரி ஒரு குச்சியோட பண்டில் எடுத்து உடைக்க சொன்னா உடைக்க முடியுமா? அப்ப இது எல்லாம் சேரும் போது ஒரு எக்ஸலண்டான ஒரு பவர் ஜெனரேட் ஆகுது. அதனாலதான் இப்ப நான் சொல்ல போற நிறைய ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கான வழி உருவாகுது. ஃபர்ஸ்ட், இன்னைக்கு ஊர் முழுக்க சொல்றது என்ன? எல்லாரும் ஸ்வீட் பர்சனாலிட்டியா இருக்காங்க. எல்லாருமே இனிமையானவர்களா இருக்காங்க. அது பழகிறதுல இனிமையானவர்களா இருக்காங்களோ இல்லையோ, உள்ளுக்குள்ள அவங்க ரொம்ப இனிப்பை சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வரத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உட்கார்ந்த நிலையிலே இருக்கிற வாழ்க்கை, அதிகபட்சமான எடை அதிகரிப்பு. சில பேருக்கு ஃபேமிலி ஹிஸ்டரின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஃபேமிலி ஹிஸ்டரிங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. நம்ம தாத்தாவுக்கெல்லாம் டயபெட்டிக் கிடையாது. நம்ம தாத்தாவோட அப்பாவுக்கெல்லாம் டயபெட்டிக் கிடையாது. அப்பெல்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது சர்க்கரை வியாதின்னா அது பணக்கார வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. பணக்காரன்ப்பா, அவனுக்கு அவனுக்கு சர்க்கரை வியாதி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னைக்கு பணம் இருக்கிறவங்க, பணம் இல்லாதவங்க எதுவும் யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. குறிப்பா பணம் இருக்கிறவங்களோட பணம் இல்லாதவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கு. அவங்களுக்கும் வருது ஃபேமிலி ஹிஸ்டரிங்கிறது. இனிமேல் வேணா இருக்கலாம். இப்ப நம்ம ஜீன் மாறிட்டே இருக்கு, டிஎன்ஏ லெவல்ல சேஞ்சஸ் இருக்கு. அதனால இதுக்கு மேல இந்த ஃபேமிலி ஹிஸ்டரிங்கிறது நிச்சயமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம உணவு, முக்கியமான உணவு, அதிகபட்சமான பொரிக்கப்பட்ட உணவுகள், அதிகபட்ச கார்போஹைட்ரேட், இப்பெல்லாம் மாவுச்சத்து இருக்கிற உணவுகள் தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம கவலைகள், ஸ்ட்ரெஸ், வேலைப்பளு, சரியா தூங்காதது, சரியா நேரத்துக்கு சாப்பிடாதது,
குறிப்பா எல்லாருக்கும் நான் ஒரு சஜஷன் சொல்றேன். இந்த சர்க்கரை அப்படிங்கிற இருக்கிறவங்க எல்லாருமே இரவு உணவுங்கிறது 7 மணிக்கு மேல சாப்பிடவே சாப்பிடாதீங்க. இன்னும் சிறப்புன்னா சன் செட்டுக்குள்ள உணவு எடுத்துட்டா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா நம்மளோட இன்சுலின் உற்பத்தி அப்படிங்கிறது அது ஒரு கிராஃப் இருக்கும். முடிஞ்சதுன்னா இன்னொரு செஷன் எதுலையாவது காமிக்கிறேன். இல்ல வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணி உங்களுக்காக ஷேர் பண்றேன். இன்சுலின் வந்து டே டயத்துல மேல போகும். அதுவும் குறிப்பா மார்னிங் டயத்துல நல்ல பீக்ல இருக்கும். மதியம் இல்லாம கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்கும். ஈவினிங் 6 மணி போல ஆச்சுன்னா அது லோ ஆயிடும். இன்சுலின் இல்லை அப்படின்னா நம்ம உடம்புல நீங்க சாப்பிட்டு அதை கொண்டு போய் செல்லுல சேர்க்கறதுக்கு கதவை திறந்து வர்றதுக்கு ஆள் இல்லை. அப்ப என்ன செய்யும்? ஆள் இல்லைன்னா ரத்தத்திலேயே சுத்திட்டு இருக்கும். அதனால இந்த உணவு அப்படிங்கிறத சாப்பிடும் நேரத்தையும் கவனமா வச்சுக்கோங்க. அடுத்தது தூக்கமின்மை. இன்னைக்கு மொபைல் பார்த்துட்டு தூக்கத்தை தொலைச்சிட்டோம். டிவி குறிப்பா இன்னைக்கு வெப் சீரிஸ் எல்லாம் வந்த உடனே ஒரு சீரியஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த எபிசோடுன்னு 2 மணி 3 மணி 3:30 மணி வரைக்கும். அதாவது காலையில எழுந்துக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம் 3:30 மணி. அந்த நேரம் வரைக்கும் மூச்சுட்டு இருந்து அதுக்கப்புறம் தூங்கினா என்னத்துக்கு ஆகுது உடம்பு? அப்ப இந்த போர் ஸ்லீப் குவாலிட்டி இதெல்லாம் பாதிக்குது. நியூட்ரிஷன், பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்லீப், ஸ்ட்ரெஸ், ஜெனட்டிக், பாடி வெயிட், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பாதிக்கிறதுனால நம்முடைய மெட்டபாலிக் பேலன்ஸ் இல்லாமல் இம்பேலன்ஸ் ஆயிடுது மெட்டபாலிசம். அதனாலதான் இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு வரத்துக்கான காரணமா இருக்கு. சரி, இதுல இந்த வெளில வரத்துக்கு என்ன செய்யுது? இந்த ஸ்டிவியா ரெபோடியானா அப்படின்னு இதுல இருக்கிற சீனி துளசி ஒரு நேச்சுரலா கலோரி கன்வெர்டர், அது ஸ்வீட்டை கொடுக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஸ்வீட்டை கொடுக்குது. இது வந்து ஒரு சுகர் கண்ட்ரோலுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். கார்டிசெப்ஸ், இந்த காளான் என்ன பண்ணுதுன்னா மெட்டபாலிசம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஜெபட்டிகாபா அப்படிங்கிறது அதுல இருக்கிற அந்தோசைனின்ஸ் அண்ட் பாலிஃபினால்ஸ் எல்லாம் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இது வந்து செல்களை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல இருந்து பாதுகாக்குது. கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்லும் ரெட் பீச் ஸ்டெம் செல்லும் ஒரு பிளான் டிரைவ்டு ஆன்டி ஆக்சிடென்ட்டை கொடுக்குது. எவ்வளவுக்குள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கோ அவ்வளவுக்குள்ள செல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு இருக்கு. இந்த 4 விஷயங்களும் மேஜரா இதுக்கு சப்போர்ட்டா இருக்கு. இதை தவிர மற்ற இப்ப இதுல இருக்கிற பம்பின் சீட்ஸ், அதுல இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்களும் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் யூஸ் ஆகுது. ரத்த ஓட்டம் மேம்பட்டதுனாலே இப்ப டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? ரத்த ஓட்டம்னு பெருசா இருக்காது. ஏன்னா உங்களோட பிளட் திக்கன் ஆயிடும். அப்ப பிளட் சர்க்குலேஷன்ங்கிறது பாதிக்கும். செல் லெவல்ல மைட்டோகாண்ட்ரியால ஏடிபி உற்பத்திக்கும் நுண்ணூட்ட சத்துக்கள் அந்த குக்கர்பிட்டா மஸ்டர்டா சீட்ஸ்லயும் இருக்கும். இதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எவ்வளவு மினிமமா ஆட் பண்ணமோ பண்ணியிருக்கேன். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை முழுக்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு 2 hours ஆகும். ஆனா இன்னைக்கு யாருக்கும் அந்த அளவு நேரம் இருக்கிறது இல்லை. அந்த நேரத்தின் அருமை கருதி கொஞ்சம் சீக்கிரமாவே சொல்றதுக்கு பாக்குறேன். அடுத்தது பிளட் ப்ரெஷர். இன்னைக்கு பிளட் ப்ரெஷர்னு நம்ம என்ன நினைக்கிறோம்னா இதயத்தோட குறைபாடுன்னு நினைக்கிறோம். அது ஆக்சுவலி இதயத்தோட குறைபாடு இல்லை. பிளட் சர்க்குலேஷன்ல இருக்கிற பிரச்சனைகள். நம்முடைய இரத்த குழாய்கள்ல அடைப்பு இருந்தது, இரத்த குழாய்கள் வீக்கா இருந்தது அப்படின்னா இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நாம உடனே என்ன செய்யறோம்? இதயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக பிபி டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சிடுறோம். இதற்கு ஜெனட்டிக்ஸ், ஹை உப்பு அதிகமா எடுத்துக்கிறது, உடம்பு வெயிட் அதிகமா இருக்கிறது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கிறது, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பிளட் ப்ரெஷருக்கு காரணமா இருக்கு. பிளட் வெசல்ஸோட குவாலிட்டி கம்மியா இருக்கிறதும் காரணமா இருக்கும். சால்ட் அதிகமா எடுத்துக்கிறது. இன்னைக்கு உப்பு, ஊறுகாய், சிப்ஸ் எல்லாத்துலயுமே உப்பு உப்பு உப்பு. எவ்வளவு உப்பு கம்மியா யூஸ் பண்றோமோ அவ்வளவு நல்லது. அதுவும் குறிப்பா பவுடர் சால்ட், இந்த டேபிள் சால்ட்னு சொல்லக்கூடிய பவுடர் சால்ட்டை 100% நம்ம அவாய்ட் பண்ணணும். கல்லுப்பு யூஸ் பண்ணலாம். கல்லுப்புங்கிறது ஹை இன் மினரல், ஒரு நேச்சுரலான கல்லுப்பை நீங்க யூஸ் பண்ணலாம். அதே போல ராக் சால்ட்னு சொல்லக்கூடிய இந்து உப்பு, பிங்க் சால்ட்டை யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களோட பிளட் ப்ரெஷருக்கு நல்லது. கிட்னியை பாதுகாக்கிறதுக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கும். பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அதிகபட்ச ஸ்ட்ரெஸ், பாடி வெயிட், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இது எல்லாமே பிளட் ப்ரெஷருக்கு காரணமா இருக்கு. சர்க்குலேஷன் பாதிக்குது. அது மாதிரி ஃபேமிலி ஹிஸ்டரி, இதுவும் ஃபேமிலி ஹிஸ்டரினால. இதுல நமக்கு எலிக்சர் மிக்ஸ் எவ்வாறு பயன்படுது அப்படின்னா ஜெபட்டிகாபா, இதுல இருக்கிற பாலிஃபினால்ஸ் அது வாஸ்குலர் ஹெல்த், அதாவது இரத்த குழாய்களோட ஹெல்த் மேம்படுவதற்காக சப்போர்ட் பண்ணுது. இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த உடம்புல இருக்கிற அந்த ரத்த குழாய்கள் இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸை பாதிக்குது.
கார்டிசெப்ஸ் இதுவும் சர்க்குலேஷன் அதிகமா உருவாகிறதுக்கு எனர்ஜி மெட்டபாலிசம் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் பண்ணுது. ஆக்சுவலி கோஎன்சைம் Q10 அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகணும். இயற்கையா நம்ம உடம்புல அது உருவாகும். அது உருவாச்சு அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவோட ஹெல்த் நல்லா இருக்கும். ஹார்ட் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியால கோஎன்சைம் Q10ஓட அளவு அதிகமா சேரணும். நியூட்ரியன்ஸ் நம்ம உடம்பே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த கார்டிசெப் சாப்பிடும்போது அந்த மைட்டோகாண்ட்ரியா ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும். அதனால பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். இது துடிப்பு அப்படிங்கிறது சீரா இருக்கும். பாசிஃப்ளோரா இது வந்து மென்ட் ஃபார் ரிலாக்ஸேஷன். இது மைண்ட நர்வ்ஸ் எல்லாத்தையுமே ரிலாக்ஸ் பண்ணக்கூடியது. நிறைய பேர் தூக்கம் இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. மன அழுத்தம் அதிகமாகும் போது, கோபம் அதிகமாகும் போதெல்லாம் தான் பிளட் ப்ரெஷருங்கிறது அதிகமாகுது. இது மனசை அமைதிப்படுத்துறதுனால உங்களுக்கு பிளட் ப்ரெஷருங்கிறது கம்மியாகும். அடுத்தது கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இதுல இருக்கிற ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் ஹார்ட்டோட செல்ஸை பாதுகாக்குது. ஹார்ட்டோட செல்ஸ் மட்டும் இல்லை, உடல் முழுக்க இருக்க நிறைய செல்களை ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் கொடுத்து பாதுகாக்குது. அடுத்தது இதயம். 365 நாள் 24 மணி நேரம் தொடர்ந்து நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஓய்வில்லாம வேலை செய்யக்கூடிய ஒரு உறுப்பு இதயம். இதற்கு இன்னைக்கு நிறைய நாம பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கோம். வெளில போனா என்ன சாப்பிட்றோம்? உடனே ஒரு பஜ்ஜி, சூடா ஒரு பஜ்ஜி, அதுல சட்னி சாம்பார் எல்லாத்தையும் விட்டு அந்த எண்ணெய் அப்படியே அப்படியே பளபளன்னு இருக்கும். அந்த பஜ்ஜியை அப்படி அடிச்சு சாப்பிட்றது. நானும் ஒரு நண்பரும் பேசும்போது சொன்னேன், பஜ்ஜி சாப்பிடணும்னு சொன்னா சரி பஜ்ஜி சாப்பிடலாம், ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்து தனியா அக்கௌண்ட்ல எடுக்க முடியாத ஒரு அக்கௌண்ட் வச்சிருவோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு அந்த திருப்பி திருப்பி அவங்க சூடு பண்ணிட்டே இருக்காங்கல்ல அந்த எண்ணெயை, அதுல பாதிப்பு அதிகமா இருக்கும். கொலஸ்ட்ரால் அதிகமாகும். அதுல உடம்பு ஏத்துக்க முடியாத பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாகும். அது நிறைய பாதிப்பை கொடுக்கும். ஹார்ட் ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா தான் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற முழு இடத்துக்கு எல்லா செல்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நியூட்ரியன், ஆக்சிஜன், மாவுச்சத்து, எனர்ஜி, ரிப்பேரிங் ஏஜென்ட்ஸ். உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல ரிப்பேர் இருக்குன்னா அந்த இடம் என்ன செய்யும்னா ஒரு வழியை கொடுத்து எனக்கு இங்க சில இன்கிரீடியன்ட் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். அது கொண்டு போய் கொடுக்குற டிரான்ஸ்போர்ட் ஏஜென்ட் என்னன்னா ரத்தம். அதை ஒழுங்கா கொண்டு போய் அனுப்பி வைக்கிறது யாருன்னா ஹார்ட். ஹார்ட் ஹெல்த் எவ்வளவு நல்லா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். இது ஹார்ட் ஹெல்த் எதனால பாதிக்கிறது? பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால ஹார்ட் ஹெல்த் பாதிக்குது. ஏன்? நடுப்புற குழலாம் தடுப்பு நிறைய இருக்கு. தடுப்பு நிறைய இருந்ததுன்னா இதே வந்து கொஞ்சம் ஓவர் டைமா வேலை செய்யணும். எக்ஸ்ட்ரா இன்னொரு 4 அழுத்து வேகமா அழுத்தி ரத்தத்தை பம்ப் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப எலிவேட்டட் பிளட் ப்ரெஷர்ங்கிறது பாதிக்கும். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாகும் போது, எல்டிஎல் கொலஸ்ட்ரால்ங்கிறது ஆக்சுவலி நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு விஷயமே ஒரு காரணத்துக்காக தான் இருக்கு. கொலஸ்ட்ரால் கெட்டதா அப்படின்னா கெட்டது கிடையாது. ஹெச்டிஎல் கம்மியா இருந்ததுன்னா கெட்டது, எல்டிஎல் அதிகமா இருந்தா கெட்டது. அப்ப எல்டிஎல் ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்துதான் ஆகணும். எதுக்கு அப்படின்னா உங்க ரத்த குழாய்கள்லாம் இருக்குல்ல, ரத்த நாளங்கள்ல ஒரு ரத்தம்லாம் போகும்போது ஒரு சின்ன டேமேஜ் ஆகும். ஏதாவது ஒரு சின்ன கீறல் விழுந்ததுன்னா அதை சரி பண்றதுக்காக இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் போய் அந்த இடத்துல போய் கொஞ்சம் ஒரு சிமெண்ட் பூச்சி போடுற மாதிரி பூசி விடும். அப்ப என்ன ஆகும்? அந்த இடம் டேமேஜ் ஆகாம பாதுகாக்கும். இது பாதுகாத்தா அந்த இடத்துல என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் உங்க எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா அது அந்த பிசு பிசுப்பா இருக்கும், அதுல போய் இது ஒட்டிக்கும். எப்படி? இந்த எலிக்காக ஒரு மேட் வச்சிருப்பீங்க தெரியுமா? அந்த எலி மேட்டில் என்ன நடக்கும்? எலி போய் உட்காந்து ஒட்டிக்கும் பாருங்க. எலி மட்டும் இல்லை, நீங்க கையை வச்சா அதுவும் ஒட்டிக்கும். அதே மாதிரி இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால்ங்கிறது எதுக்கு? உங்களை பாதுகாக்கு, எலியிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக நீங்க வச்சிருக்கிறதா நினைச்சுப்பீங்க. அதே மாதிரி ரத்த குழாய்கள்ல அது கொஞ்சம் ஒரு கோட்டிங் கொடுத்து பாதுகாக்கும். அதுக்கு மேல பக்கத்துல வர எல்டிஎல் கொலஸ்ட்ரால்னா ஒண்ணு மேல ஒண்ணு ஒட்டி அது இதுவும். அதே ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால்னா ஒட்டாது. அதனாலதான் நம்ம உணவுல ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கணும் அப்படிம்போம். இந்த ஹார்ட் ஹெல்த் பாதிக்கிறதுக்கு டயபெட்டிஸும் ஒரு காரணமா இருக்கு, ஸ்மோக்கிங் காரணமா இருக்கு, ஓவர் வெயிட் அப்படிங்கிறது காரணமா இருக்கு, கிரானிக் ஸ்ட்ரெஸ். உங்களுடைய கவலைகளுக்கும் இதயத்துக்கும் நேரடியான சம்பந்தம் உண்டு. டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா இதயம் பாதிக்கும். இதயத்தை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும்னா ஒரே ஒரு வழி, முக்கியமான வழி, பெஸ்ட் வழி ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா உடற்பயிற்சி. எனக்கு இதயம் பலவீனமா இருக்குன்னு நீங்க உட்கார உட்கார இதயம் இன்னும் பலவீனமாகும். இதயத்தை நீங்க பாதுகாக்கணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன செய்யணும்? உடற்பயிற்சி. ஃபர்ஸ்ட் வந்து நடக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடங்க. அதை 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்க ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மிலிட்ரி வாக்கிங் மாதிரி நல்லா பண்ணுங்க. நீங்க எவ்வளவு கூட இந்த பயிற்சியை பண்றீங்களோ அவ்வளவு கூட ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது வேகமா நடக்கும், ரத்த குழாய்கள்லாம் சுத்தமாகும், இதயத்தோட ஆட்டோமேட்டிக்கா பலம் அதிகமாகும். ஆனா இதோட
அந்த இதயம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக சில நியூட்ரியன் சப்போர்ட் கொடுக்கும்போது ரொம்ப எக்ஸலண்டா வேலை செய்யும். இதுல இருக்கிற இதயத்துக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக அதுல நுண்ணிய ரத்த குழாய்கள்லாம் இருக்கு. நம்ம முடியல 16ல் 1 பங்கு இருக்கிற ரத்த குழாய்கள்லாம் இருக்கு. அதுல இருக்கிற அடைப்பு ஏதாவது வந்துன்னா அந்த இதயத்துக்கு தேவையான நியூட்ரியன் கிடைக்காம அது செத்து போகும், அந்த செல்கள் செத்து போகும், அப்ப இயக்கம் தடைபடும். இதனாலதான் கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் வருது. இதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? நம்முடைய ப்ராடக்ட்ஸ் என்னதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது? கார்டிசெப்ஸ். இது எனர்ஜி ப்ரொடக்ஷன், ஆக்சிஜனை இந்த கடைசி செல் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதயம் அதிகமா துடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஆக்சிஜனும் நியூட்ரியன்ஸும் வந்து சேரணும். அதுக்கு இந்த கார்டிசெப்ஸ் யூஸ் ஆகுது. ஜபட்டிகாபா, இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுது, அதாவது இதயத்துல இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸை கட்டுப்படுத்துது. கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸும் ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட் சப்போர்ட் கொடுக்குது, வயதாகும் தன்மையை குறைக்குது, அதுக்கு தேவையான எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது, அதுல இருக்கிற செல்கள் நல்ல குவாலிட்டியா டூப்ளிகேஷன் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸ்ட்ரோக், இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் இருக்கு. லாஸ்ட் வீக் ஒரு ஃபுல் செஷனே ஸ்ட்ரோக்குக்காக பார்த்தோம். ஸ்ட்ரோக்குக்கான காரணம் அப்படிங்கிறது என்னங்க? ஹை பிளட் ப்ரெஷர், டயபிட்டிஸ், ஸ்மோக்கிங். இன்னைக்கு ஸ்மோக்கிங் பண்றதுனால என்ன ஆகுது? ரத்தத்தோட குவாலிட்டி கம்மி ஆகிட்டே போகுது. ஹை கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி, லேக் ஆஃப் எக்ஸசைஸ். அதே ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால தான் ரத்த குழாய்கள் அடைப்பு வருது. ரத்த குழாய்கள் அடைப்பு வருது, மூளைக்கு போற ரத்த குழாய்கள் அடைப்பு வந்தது அப்படின்னா அதுக்கு ரத்தம் வந்து சேரலன்னா அதுதான் ஸ்ட்ரோக்கா மாறுது. இப்ப இந்த கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? ரத்தத்தோட அந்த உறையும் தன்மை அப்படின்றது அதிகமா இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரோக்குக்கான காரணம் கோவிட் வந்த அப்புறம் நிறைய பேருக்கு அந்த ரத்தத்தோட அடர்த்தி அதிகமானது காரணம். இதெல்லாம் சரி பண்றதுக்கு என்ன செய்யலாம்? ரத்தத்தை குவாலிட்டியாவும் குவான்டிட்டியாவும் மாத்தணும். நம்முடைய எலிக்சர் மிக்ஸோட மிகப்பெரிய ஆகச்சிறந்த வேலை என்ன அப்படின்னா ஒரு குவாலிட்டியான ரத்தத்தை ப்ரொடியூஸ் பண்றதுதான். இதை எடுத்துக்கிற நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதுவும் குறிப்பா லேடிஸ் நிறைய உணர்வீங்க. இடுப்பு கீழே இதை எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு வத்தல், ஒரு பெயின் வரும். காரணம் என்னன்னா அங்கதான் பிளட் தயாரிக்கிற ஃபேக்டரி இருக்கு, மேனுஃபேக்சரிங் யூனிட், போன் மேரோட தான் உருவாகும். அங்க சரியா வேலை செய்யணும்னா இதை போய் அந்த வேலையை துரிதப்படுத்தி வேலை செய்ய வைக்கும். அப்போ குவாலிட்டியான ரத்தம் உடம்புல பாய ஆரம்பிச்சாலே பாதி பிரச்சனை கிடையாது. இந்த எலிக்சர் மிக்ஸ்ல ஜப்டிகாபா, கார்டிசெப்ஸ், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம்ஸ் போன்ற இந்த இன்கிரீடியன்ஸ் இந்த மூளையோட பாதுகாப்புக்கு, மூளைக்கு போற ரத்த குழாய்களை பாதுகாக்கிறதுக்கு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுது. கேன்சர், இன்னைக்கு முன்னாடி எல்லாம் கேன்சர் வந்ததுன்னா தண்ணி அடிக்கிறத சொல்லுவாங்கல்ல, ஒரு கிராமத்துல அவன் தண்ணி அடிச்சிருக்கான்ப்பா அப்படிமா, தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வராம அப்படியே தங்கி தங்கி அப்படியே வெளியே எங்கேயாவது ஃப்ரெண்ட் வீட்லயே படுத்துட்டு வர மாதிரி கேன்சர் சொல்றதும் அவனுக்கு கேன்சராம்பா அப்படி காதோட காதா சொல்லுவாங்க. இப்ப ரொம்ப அவனுக்கு வந்து பிளட்ல கேன்சர் ஆம்பா, அவனுக்கு போன்ல கேன்சர் ஆம்பா, நுரையீரல கேன்சர் இருக்காம்பா அப்படின்ட்டு விதவிதமா கேன்சர்லயும் பல நூறு வகைகளை உருவாக்கி சொல்லிடுறாங்க. அவ்வளவு காமன் ஆயிடுச்சு. கேன்சருக்கான காரணம் என்ன? முக்கியமான காரணம் உடலியல் பழக்கம். ரெண்டாவது ஆல்கஹால், வெயிட் அதிகமா இருக்கிறது, கிரானிக் இன்ஃப்ளமேஷன், உடம்புல வந்து அதிகபட்சமா இன்ஃப்ளமேஷன் அதிகமா இருக்கிறது, என்விரான்மெண்டல் எக்ஸ்போஷர், ஃபேமிலி ஹிஸ்டரி. இது ஏஐல வந்து இதெல்லாம் காரணம்னு சொல்லுது, ஆனா இந்த ஃபேமிலி ஹிஸ்டரி வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது என்னோட பர்சனல் அபிப்பிராயம். ஓகேவா? இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்முடைய உணவு பழக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? வேக வைத்த, பொரித்த அதே மாதிரி உணவுகளை அதிகமா எடுத்துக்கணும். இதனால என்ன ஆகும்? உடம்புல அமிலத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாகும். அமிலத்தன்மை அதிகமானா என்ன நடக்கும்? உடம்புல செல்கள், கேன்சர் செல்கள் அதிகமா உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்முடைய பிஹெச் லெவல் கம்மியாகும் போது, அந்த பிஹெச் லெவல் அல்கலைன்ல மாறும்போது நல்ல செல்கள் நல்லா வரும். கேன்சர் செல்களால அல்கலைன் என்விரான்மெண்ட்ல வளர முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா ஆக்சிஜன் என்விரான்மெண்ட்ல கேன்சர் செல்களால வளர முடியாது. அதற்கு தேவையான சத்து என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட், சுகர் தான் அதுக்கு தேவையான. நீங்க நம்ம போடுறதுலாம் என்னங்க, டீ காஃபி எல்லாத்துலயுமே சுகர். சுகர் வந்து அதிக பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மெல்ல கொள்ளும் விஷம்னே சொல்லலாம். கேன்சர் செல்லுக்கு முக்கியமான உணவுங்கிறது சுகரா தான் இருக்கு. அந்த பெட் ஸ்கேன் ஒன்று எடுப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பெட் ஸ்கேன்ல பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா சுகரை எப்படி கன்சியூம் பண்ணுது. சுகர் கன்சியூம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பிரைட்டா ஒரு ஒளி தெரியற மாதிரி இருக்கும் அந்த கேன்சர் செல்கள் சுகரை கன்சியூம் பண்ணும்போது. அதை வச்சுதான் இந்த இடத்துல கேன்சர் பாதிப்பு இருக்குன்னே கண்டுபிடிப்பாங்க. அப்ப எவ்வளவுக்குள்ள நம்ம சுகரை வந்து கட்டுப்பாடோடு வச்சுக்கோமோ அவ்வளவுக்குள்ள நல்லது.
அதே மாதிரி சமைத்த உணவுகளுக்கு பதிலாக இதே மாதிரி கலர் கலரா பழங்கள், காய்கறிகள், பச்சை காய்கறிகள், சமைக்காத உணவுகள், ஸ்ப்ரவுட்ஸ், சுண்டல் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லது, அமிலத்தன்மை கம்மியாகும். அதே மாதிரி டீ காஃபி, பால் போட்ட டீ, பால் போட்ட காஃபி அவாய்ட் பண்றது நம்ம சுகர் இன்டேக்குங்கிறத ரொம்ப குறைக்கும். அது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இது என்னதான் இருந்ததுனாலும் நம்ம உடம்புல இன்னைக்கு யார் உடம்புல செக் பண்ணாலும் கேன்சருக்கான செல்கள் இருக்கும். ஒரு மினிமமா, ஒரு குறைஞ்சபட்சமா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு இருக்கும். குறிப்பா 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் எல்லா ப்ராஸ்டேட்லயுமே கேன்சர் செல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். ஆனா அது மிகும் போதுதான் அதிகமான பிரச்சனைகள் வருது. இப்ப நம்ம உடம்புல குறிப்பா இந்த 2 விஷயத்த நம்ம கண்ட்ரோல் பண்றோம்னு வச்சுக்கோங்க. கார்பன் கார்பன் டை ஆக்சைடு என்விரான்மெண்ட்ல இருந்து நம்ம செல்களை பாதுகாத்துட்டோம்னா, அதுக்கு ஆக்சிஜன் ஊட்டச்சத்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லது. இங்க என்ன நடக்கும் அப்படின்னா ரத்த ஓட்டம் மேம்படும். ரத்தத்துல ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கும் நம்முடைய எலிக்சர். கடைசியில இருக்கிற கடைக்கோடியில இருக்கிற செல் வரைக்கும் ரத்தம் அந்த 16ல ஒரு பங்கு இருக்கிற நுண்ணிய ரத்த குழாய்கள் ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்கிற வேலை செய்யும். அப்ப ஒவ்வொரு இடத்துக்கும் ஆக்சிஜன் ரிச் பிளட் போகும்போது அங்க இருக்கிற கேன்சர் செல்லால வளர முடியாத சூழ்நிலை. இது எப்படி சொல்லணும்? இப்ப மீன் எங்க இருக்கும்? தண்ணியில இருக்கும். அதை தரையில தூக்கி போட்டா அதால உயிர் வாழ முடியாது. அதே மாதிரி கேன்சர் செல்களை ஆக்சிஜன் நிறைய இருக்கிற இடத்துல கொண்டு போய் போட்டா அதால உயிர் வாழ முடியாது. இப்ப தண்ணியிலையும் மீன்கள் ஆக்சிஜன் தான் எடுத்துக்குது. தண்ணியில இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்குது. தரையில இருக்கிற ஆக்சிஜன் அதால எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி நம்ம உடம்ப சரி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு என்னன்னா, நம்ம பிஹெச் என்விரான்மெண்ட்டையும் ஆக்சிஜன் என்விரான்மெண்ட்டையும் நாம இன்க்ரீஸ் பண்ணும்போது கேன்சர் செல்கள் அழியுது. இதுக்கு நம்ம ப்ராடக்ட்ல நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கு. ஜெப்டிகாபா, கார்டிசெப்ஸ், குக்குர்பிட், அமர்ஷாட்டா, ஈவன் பங்க்சர் ஒயின்லாம் கூட நிறைய ஹார்னிகோபீட் பிளட் சர்க்குலேஷனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. சோரியாசிஸ் ஸ்கின் பிரச்சனைகளுக்கு இது எந்த விதத்துல சப்போர்ட் பண்ணுதுன்னா, எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்யூனிட்டி ப்ராப்ளம் தான். நம்முடைய உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும் தன்மை கம்மியாகும் போது அது ஸ்கின்ல போய் அக்குமுலேட் ஆகுது. அதனால என்ன நடக்குது? ஸ்கின் நிறைய பாதிக்குது. நம்முடைய எலிக்சர் மிக்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்? நிறைய ஸ்கின் மேம்படும். ஸ்கின்னோட ஆரோக்கியம் மேம்படும். இதுல இருக்கிற ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். டிச்சிலியா கட்டிகுவா அது என்ன செய்யும்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். பேஷன் ஃப்ளவர் அது ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்கின் ஆரோக்கியத்துக்கும் நேரடியான சம்பந்தம் உண்டு. இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்யூனிட்டி கம்மியாகுது, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறது, ஸ்மோக்கிங், ஒபிசிட்டி, சில மருந்துகள் எடுக்கிறது, இதனாலையும் நம்ம ஸ்கின் அப்படிங்கிறது பாதிக்குது. நம்ம உணவுல இருக்கிற பூச்சிக்கொல்லி விஷங்கள் சேர்ந்த உணவு எடுத்துக்கிறோம்ல, அது கலரா இருக்கணும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், சில ஃபுட் எல்லாம் அழகா இருக்கிற ஃபுட்டை வாங்கி சாப்பிட்றோம்ல, அந்த அழகா இருக்கிற ஃபுட்டு இதெல்லாம் நம்ம ஸ்கின்னை பாதிக்குது. இது ஸ்கின் பாதிப்புங்கிறது நம்ம ஹார்மோனல் பேலன்ஸ் வரதுனால இருக்கு. இப்ப சில பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா முகப்பொரு அக்னே நிறைய இருக்கும். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் வருது. சில பேருக்கு மங்கு அதே மாதிரி எல்லாம் வரும். இதை எடுத்துக்கும் போது அது எல்லாமே குணமாகும். ஒரு நல்ல ஒரு அழகான வசீகரமான தோற்றம் உருவாகும். ஃபேட்டி லிவர் இன்னைக்கு நிறைய லிவர் அப்படிங்கிற பாதிப்பு இருக்கு. நாம இதயத்தை தான் கொண்டாடிட்டு இருக்கோம். இதயத்தை விட 1000 மடங்கு அதிகமா கொண்டாட வேண்டிய ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா லிவர். இது 500க்கும் மேற்பட்ட என்சைம்ஸை உருவாக்கிட்டு இருக்கு. 24 மணி நேரம் தொடர்ந்து உருவாக்கிட்டு இருக்கு. இது இப்படி இதுல இந்த படத்துல இருக்கிற மாதிரி பளபளப்பா இருக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய பேரோட லிவர் எப்படி இருக்குன்னா சொறி பிடிச்ச லிவரா தான் இருக்கு. சொரியாசிஸ் வெளியில வந்தா, இதே சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க லிவருக்கு வந்தா. அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமான காரணம் அப்படிங்கிறது ஆல்கஹால். ஆல்கஹால் அடிக்கிறது, ஸ்மோக்கிங், ரசாயனம் கலந்த உணவுகள், பாடி அதிகமா வெயிட் அதிகமா இருக்கிறது, கார்போஹைட்ரேட் அதிகமா எடுத்துக்கிறது, சுகர் அதிகமா எடுத்துக்கிறது, மாத்திரைகள் மிகப்பெரிய ஏமன். நம்ம லிவரை கெடுக்கிறதே நம்ம சாப்பிடுற மருந்து மாத்திரைகள், செடென்டரி லைஃப் ஸ்டைல், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இதே மாதிரி நிறைய காரணங்கள். அதே மாதிரி உங்க கொழுப்புகள் ரத்தத்துல வந்து இந்த பேட் கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய எலிவேட்டட் பிளட் லிபிட்ஸ் அதிகமாகிறதும் லிவருக்கு வந்து ரொம்ப வேலையை கொடுக்கும். எக்ஸஸ் ஆல்கஹால் கன்சம்ஷன் தான் இதுக்கு முக்கியமா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல லிவர் பாதிப்படைந்தவர்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. அதற்கான மூல காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும், நாம சொல்லணும் அவசியம். இந்தியாலேயே அதிகபட்ச லிவர் பாதிப்புல இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப வருமுன் காப்போம்னா நாம இருக்கிறது தான் கரெக்ட்.
இது மட்டும் இல்ல, இந்த லிவருக்கு ஒரு குணம் இருக்கு. அது எவ்வளவுதான் உடம்பு கெடுத்துட்டாலும் அது தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் சக்தி உண்டு. இந்த பள்ளியோட வால் துண்டாச்சுனாலும் திருப்பி வளர்ந்து வளர்ந்து பார்த்திருக்கீங்களா? அந்த பள்ளியோட வால் வளர்ந்துடும். அதே மாதிரி இந்த எலிக்சர் மிக்ஸ்ல இந்த லிவர் ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட அளவு லிவர் நல்லா இருந்ததுன்னா மற்ற லிவர் எல்லாம் சரி பண்ணும். அதனால லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது ஒரு சின்ன லிவரை கட் பண்ணி இன்னொரு இடத்துல இருந்து வைப்பாங்க. முழு லிவரையும் மாத்துறது இல்லை. அந்த அளவு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் திறன் உண்டு. அதுக்கு நம்ம சரியான சப்போர்ட் கொடுக்கும்போது நல்லா இருக்கும். எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. கிட்னி கிட்னி அப்படிங்கிறது தொடர்ந்து நம்முடைய ரத்தத்துல இருக்கிற அசுத்தங்களை சுத்தம் பண்ணிட்டே இருக்கு. நம்ம ரத்தம் தான் உடம்புல நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறதும், ரத்தம் தான் கெட்ட விஷயங்களை கொண்டு வந்து வெளில கிளீன் பண்றதுக்கு யூஸ் ஆகுறதும் ரத்தம் தான். எப்படிங்க? நம்ம சுவாசிச்ச காத்துல இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துட்டு போய் செல்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அங்க உருவாகிற கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் திருப்பியும் கொண்டு வந்து நுரையீரல்ல கொண்டு வந்து ஃபில்டர் பண்ணி வெளில ஏத்துது. அதே மாதிரி உங்க உடம்புல இருக்கிற மெட்டபாலிசம் வேஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து கிட்னி மூலமா கழிவு வெளில கொண்டு வந்து தர்ற வேலையை செய்யுது. அதே மாதிரி குடல் மூலமாவும் கொண்டு போய் வெளில தள்ளுற வேலையெல்லாமும் செய்யுது. அப்ப இந்த கிட்னி அதுல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான நுண்ணிய ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கு. இந்த ஃபில்டர் வேஸ்ட் எல்லாம் சரியா ரிமூவ் பண்ணணும்னா உங்க ஃபில்டர் நல்லா இருக்கும். உங்க வீட்டுல டீ வடிகட்டி இருந்ததுன்னா இதுக்கு ஒரு உதாரணம். நீங்க வாங்கிட்டு அந்த புதுசா இருக்கும்போது அப்படியே வெள்ளை வெளியேன்னு இருக்கும். நீங்க என்னதான் அதை டெய்லி கிளீன் பண்ணாலும் ஒரு மாசம் கழிச்சு பாருங்க அதோட கலரே மாறி இருக்கும். ஒரு 3 மாசம் 4 மாசம் சில வீட்டுல எல்லாம் டீ போட்டுட்டு அது உள்ள போகாது. ஒரு கரண்டியை வச்சு ஸ்பூனை வச்சு கலர் 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 மேல அழுத்தி திணிச்சு அதுக்கப்புறமா அந்த டீயை வடிகட்டுவாங்க. இன்னைக்கு அதே மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம கிட்னியையும் நம்ம வச்சுட்டு இருக்கோம். கிட்னியை சட்னி ஆக்கி தான் வச்சுட்டு இருக்கோம். இந்த கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா டயபிட்டிஸ். டயபிட்டிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான காரணம். ரத்தத்துல ரத்தம் என்ன செய்யும்? நீங்க சாப்பிடுற சாப்பாடுல இருக்கிற உணவுல இருக்கிற சுகரை கொண்டு போய் செல்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு பெட்ரோல் வண்டியில எப்படி டீசலை போட முடியாதோ அதே மாதிரி ஒரு செல்லுக்குள்ள நல்ல சர்க்கரையா இருந்தா உள்ள கொண்டு போய் போடும். அது உள்ளுக்குள்ள போகிறதுக்கு தகுதியிலான சர்க்கரை அப்படின்னா இன்சுலின் என்ன செய்யும்? கதை திறந்து விடாது. இன்சுலின் தான் செல்லுக்கு இருக்கிற கேட் கீப்பர். அது என்ன செய்யும்? நீ உள்ள வராத, நீ அப்படியே போ அப்படின்னு வாக்கி விட்டோம். அது எங்க போகும்? போக்கிட்டு ஒன்றும் கிடையாது. ரத்தத்திலேயே சுத்திட்டு இருக்கும். இங்கேயும் அங்கேயும் கீழே மேல மேல கீழே சுத்திட்டு இருக்கும். அதை கிளீன் பண்ண வேண்டிய வேலை யாரு? கிட்னிக்கு. நீங்க ஒருத்தர் வந்து ஒரு 50 கிலோ தூக்குவாரு. நீங்க ஒரு 500 கிலோ கொடுத்து தூக்க சொன்னா எப்படி முடியாதோ அதே மாதிரி கிட்னிக்கு அவ்வளவு டேமேஜை கொடுக்கும். அப்ப டயபெட்டிஸ் அப்படிங்கிறது கிட்னி பாதிக்கிறதுக்கு காரணமா இருக்கு. ரெண்டாவது ஹை பிளட் ப்ரெஷர். இன்னைக்கு உப்பு அதிகமா இருக்கிற உணவு எடுத்துட்டு பிளட் ப்ரெஷர் நிறைய இருக்கு. பிளட் ப்ரெஷர் தான் ஸ்ட்ரோக்குக்கும் முக்கியமான காரணம். கிட்னி டயாலிசிஸ் வரைக்கும் இன்னைக்கு போறதுக்கு பிபி தான் காரணமா இருக்கு. எடுத்துக்கிற மெடிக்கேஷனும் காரணமா இருக்கு. மெடிக்கேஷனாலையும் வருது. அடுத்தது ஒபிசிட்டி. சரியான எடையை நீங்க மெயின்டைன் பண்ணுன்னா கிட்னி பாதிப்படையும். அதே மாதிரி டீஹைட்ரேஷன். இன்னைக்கு யூரினை வச்சு அவரோட ஆரோக்கியத்தை சொல்ல முடியும். ஒருத்தர் யூரின் எப்படி போறாரு? ஒரு வெள்ளை கலர்ல போறாரா? இவருக்கு என்ன குறைபாடு இருக்கு? ஒரு வைக்கோல் நிறத்துல ஒரு வெளிர் மஞ்சள் நிறத்துல இருக்கா ஆரோக்கியம்? கொஞ்சம் கலர் டார்க்கா இருக்கா அவர் ஹைட்ரேட்டடா டீஹைட்ரேட்டடா இருக்காரு. வெள்ளையா இருந்ததுன்னா அதிக நீர் சத்து இருக்கு. கொஞ்சம் கலரா இருந்ததுன்னா இருக்கு. இதுல பஸ்டர் இருக்கா? ரத்தம் கலந்து வருதா? இதே மாதிரி அந்த கலரை வச்சு கிட்னியோட ஆரோக்கியத்தையும் சொல்ல முடியும். அதே மாதிரி ஸ்மோக்கிங், நிறைய மெடிசின் எடுத்துக்கிறது, லாங் டேர்ம் அன்கண்ட்ரோல்ட் மெட்டபாலிக் டிசார்டர், இது எல்லாமே கிட்னி சட்னி ஆகிறதுக்கான காரணம். இதுக்கு நம்முடைய எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கிற சில இன்கிரீடியன்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அதை கிளீனிங் ப்ராசஸ் பண்றதுக்கு குறிப்பா அதுல பங்க்சர் ஒயின். இந்த பங்க்சர் ஒயின்ங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா கிட்னில இருக்கிற ஸ்டோன்ஸ் ஏதாவது கால்சிஃபிகேஷன் ஸ்டோன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா வெளியே தள்ளும். அடுத்து தைராய்டு வெல்னஸ் சப்போர்ட். தைராய்டுங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான ஹார்மோன். நம்ம நிறைய மெட்டபாலிசம்க்கு தைராய்டு தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. இது அதிகமா சுரந்தாலும் பிரச்சனை, குறைவா சுரந்தாலும் பிரச்சனை. ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் ரெண்டுமே பிரச்சனை. அளவோட இருக்கணும். இது எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு, நம்ம உடம்புல இருக்கிற டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றதுக்கு, மினி ஹார்மோனல் வேற வேற ஹார்மோனல்கள்லாம் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, நம்முடைய சாப்பாடுல இருக்கிற நியூட்ரிஷனை உடம்பு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கு இந்த தைராய்டு பிரச்சனை வரதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னா ஆட்டோ இம்யூனி டிசார்டர்ஸ். நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு எதிராக செயல்படும் தன்மை
அயோடின் இம்பேலன்ஸ், அயோடின் குறைபாடு, கிரானிக் ஸ்ட்ரெஸ், நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகள், அந்த உள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், அதே மாதிரி காரணங்களால உணவு, சத்தில்லாத உணவு, அதாவது குப்பை உணவுகள், ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறதும், சத்தில்லாத உணவுகள் எடுத்துக்கிறதும், இதெல்லாம் தைராய்டு வீணா போறதுக்கு காரணமா இருக்கு. நம்முடைய எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் டோட்டலா தைராய்டு ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கான சப்போர்ட்டிவா இருக்கு. வெயிட் மேனேஜ்மெண்ட், இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒபிசிட்டி தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்குன்னு எல்லா ஸ்லைட்லையும் பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப எதனால வெயிட் நாம கரெக்டா இருக்கணும் அப்படின்னா, நம்ம உடம்ப நாம தூக்கிறதுக்கான கண்ட்ரோல் நம்மள்ட்ட இருக்கும். நாம ஒரு இடத்துக்கு படி ஏறணும்னு வச்சுக்கோங்க, 2 பேர் இருக்காங்க, வெயிட் அதிகமானவங்க, வெயிட் கம்மியானவங்க. 2 பேருக்குமே அந்த ஏறுறதுக்கான அந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்கும். பாடி வெயிட் ரேஷியோ அப்படின்னு இருக்குல்ல, அவங்க உடம்ப தூக்கிட்டு சுமக்கிறதுக்கு. ஆக்சுவலி மலேசியால இதற்கு முன்னாடி ஒரு நிறுவனத்துல அங்க ஒரு மிகப்பெரிய தலைமை அலுவலகம் இருந்தது. அங்க நாங்க கெஸ்டா போயிருந்தோம். இங்க இருந்து சென்னை போகும்போது அங்க ஒரு டிஸ்பிளேல ஒரு டெஸ்டிங் ஒன்று வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பேக் மாதிரி எடுத்து மேல மாட்டிக்கணும். ஒரு 10 கிலோ நீங்க வெயிட் அதிகமா இருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு உணருங்க அப்படின்னு போட்டோம். அதை எடுத்துட்டு நடந்து போறதுக்குள்ள அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அது நம்ம உடம்புலயே படிக்கிற மாதிரி ஒரு தொப்பை மாதிரி ஒரு அழகா ஒரு சிஸ்டம்ல ஒரு பேக் மாதிரி வச்சிருந்தது. அது 10-12 கிலோ இருக்கிற மாதிரி இருந்தது. அதை போட்டுட்டு கொஞ்சம் நடக்க சொன்னாங்க. திருப்பி அதை கழட்டி வச்சு நடக்க சொன்னாங்க. அதை கழட்டி வச்சு நடக்கும்போது தான் இந்த நிழலின் அருமை வெயிலில் தெரியும். திருப்பி வெயில இந்த நிழலுக்கு வந்தாதான் அந்த நிழலோட அருமை தெரியும் அப்படிம்பாங்கல்ல. அதே மாதிரி வெயிட் அதிகமா இருக்கிறவங்க படுற கஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரியலா புரிஞ்சது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், வெயிட் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. நம்முடைய நடமாடுறதே கம்மியா போச்சு. பக்கத்துல போனாலும் பைக்கு ஸ்கூட்டர்னு எடுத்துட்டு போறோம், எங்க போனாலும் காருன்னு ஆகி போச்சு. அப்ப நம்ம உடல் உழைப்புங்கிறது கம்மியாகிறது வெயிட் இது வருது. படி ஏறலாம் நிறைய செய்யுங்க. பக்கத்துல ஏதாவது போனோம்னா பக்கத்துல கடை போனா நடந்து போங்க. இது மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்க. எக்ஸஸ் கலோரி இன்டேக், நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கலோரி வேணும் அப்படின்னா அதை விட அதிகமான கலோரி நம்ம சாப்பிடணும். ஒருத்தரோட மெட்டபாலிசம்க்கு ஒரு 1600 கலோரி இருந்ததுன்னா போதும் அப்படின்னா அதை விட அதிகமா நிறைய நேரத்தில் நம்ம இன்டேக் எடுக்கணும். அப்ப என்ன ஆகும், நிறைய எடுக்கும்போது, குறிப்பா கார்போஹைட்ரேட் அதிகமா எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அது நம்ம அடிப்போஸ் டிஷ்யூஸ்ல கொண்டு போய் சேர்த்து வைக்கும். சேவிங் பேங்க் மாதிரி. நம்ம இன்னைக்கு சாப்பிட்றப்பா நாளைக்கு சாப்பிடலன்னா என்ன செய்யறது அப்படின்ட்டு அந்த குளுக்கோஸ் கிளைக்கோஜனா மாற்றி அதை அடிப்போஸ் டிஷ்யூஸ்ல ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி கொண்டு போய் சேர்த்து வைக்கும். இது என்னன்னா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி. திடீர்னு ஏதாவது உடம்பு சரியில்லை, ஒரு வயிற்றுப்போக்கு இருக்கு, சாப்பிட முடியல அப்படின்னா நம்ம உடம்பு தன்னைத்தானே அங்கேருந்து எனர்ஜி எடுத்துக்கும். ஆனா இன்னைக்கு என்னன்னா, நாமெல்லாம் நிறைய சேவிங்ஸ் பேங்க்ல அரசியல்வாதிகள் கட்டுக்கட்டா சேர்க்கிற மாதிரி நம்ம சேர்த்து வச்சிடணும். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, பச்சை காய்கறிகள், பழங்கள் இதே மாதிரி எல்லாம் எடுத்துக்கும் போது நமக்கு ஃபைபர் ரிச் ஃபுட் நிறைய கிடைக்கும். சமைக்காத உணவுகள் எடுத்துக்கும் போது இதே மாதிரி பல வண்ணங்கள்ல நம்ம உணவு இருக்கும். எலிக்சர் மிக்ஸ்ல இந்த மாதிரி பல வண்ணங்கள்ல இருக்கு. இந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மெடிசனல் பெனிஃபிட் இருக்கு. அதெல்லாம் எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி தூக்கம் சரியா இல்லாம இருக்கிறதும், கண்ட நேரத்துல தூங்குறது, நைட் ஷிஃப்ட் எல்லாம் பண்றவங்க நைட்லயும் சாப்பிடுவாங்க. 2 மணிக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. நைட்டு அப்படிங்கிறது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைம். நம்ம உடம்புல வாத கப பித்தான்னு இருக்கும். பித்தம் அதிகமா பகல்ல இருக்கும்போது தான் சாப்பிடணும். காலையில வாதம் அதிகமா இருக்கும்போது கழிவுகள் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு மலஜலம் கழிக்கிறது இதெல்லாம் பண்ணணும். நைட்ல கூலிங்கா இருக்கும். அப்ப என்ன, ரிப்பேரிங் ஒர்க்கும் ரெஸ்டும் எடுக்கணும். அந்த நேரத்துல சாப்பிடும்போது வெயிட் அதிகமாகும். அதனாலதான் முன்னாடியே சொன்னேன், ஈவினிங் ஒரு 5ல இருந்து 7 மணிக்குள்ள டின்னர் முடிச்சிருங்க அப்படின்ட்டு. கிரானிக் ஸ்ட்ரெஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இதெல்லாம் இன்னைக்கு நிறைய தைராய்டு பிரச்சனைனாலையும் வெயிட் ஏறதெல்லாம் பாக்குறோம். இப்ப நம்ம எலிக்சர் மிக்ஸ் ஹார்மோன் பேலன்ஸ் பண்றதுலேருந்து இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுது. பிசிஓஎஸ், இன்னைக்கு இரகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு இருக்கு. காரணம் என்னன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஹார்மோன் பேலன்ஸ் இல்லாம இருக்கிறது, ஒபிசிட்டி, செடன்டரி லைஃப் ஸ்டைல், இது எல்லாம் நம்முடைய பிசிஓஎஸ்ங்கிறதுக்கு காரணமா இருக்கு. இது என்னன்னா ஒரு நீர்க்கட்டி நம்முடைய ஓவரி பக்கத்துல அந்த பகுதிகளில் ஒரு நீர்க்கட்டி உருவாகிறது. இதனால என்ன ஆகும்னா மென்சுரல் சைக்கிள் பாதிக்கப்படும். ஓவுலேஷன் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்துல முன்ன பண்ண மாறும். மெட்டபாலிசம் மாறும். இதனால குழந்தை பெறும் தன்மை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இல்லாம போகுது. இது நம்முடைய எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கும் பிசிஓஎஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது மென்சுரல் வெல்னஸ், இதுவும் அதே தான். இன்னைக்கு ஈஸ்ட்ரோஜன் நிறைய பேருக்கு சம நிலையில இல்லை. ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மையும் பெண்களுக்கு பெண்மைத்தன்மையும் குறைந்துட்டு இருக்கு.
இன்னைக்கு irregular பீரியட்ஸ்ங்கிறது காமன் ஆயிடுச்சு. அது மாதிரி மெனோபாஸ் டயத்துல ஹார்ட் ஃபிளாஷஸ் ரொம்ப அதிகமாகிறது, ஓவரா 2 மாசம் 3 மாசம்லாம் தொடர்ந்து ப்ளீடிங் இருக்கிறது, இதே மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். மென்சுரல் வெல்னஸ்க்கு எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. மெனோபாஸ் முன்னாடி சொன்னதுதான். வயதாகிறதுங்கிறது வந்து ஒரு ஹெல்த்தியா இருக்கணுங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் அதிகமாகுது. காரணம் என்னன்னா, 40 வயசுக்கு மேல நாய்க்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, உடம்பு அவ்வளவு படுத்தும். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நிறைய இருக்கு. அதுல குறிப்பா பெண்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா உடம்பு படுத்திட்டு இருக்கு. அப்ப இவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகுறது மூலமா இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. இன்னைக்கு மருத்துவத்துறையில ரொம்ப சிம்பிளா தீர்வு சொல்லிடுறாங்க. போயிட்டே இருக்காப்பா, உன்னப்ப எடுத்து வெளில போட்டுடலாம், கர்ப்பப்பைய வெளில எடுத்து போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. ஆபரேஷன் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படிங்கிறதும், கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் நிறைய பேருக்கு இருக்கு, ஹைஜீன் இல்லாம இருக்கிறதுனால. அதுவும் குறிப்பா இந்த பேட் சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து ஹைஜீனான இல்லாம குவாலிட்டி கம்மியா இருக்கிற அந்த சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்றதுனாலே நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அப்ப இந்த மெனோபாஸ் வெல்னஸ்க்கு நம்முடைய எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா சப்போர்ட் பண்ணுது. ஃபெர்டிலிட்டி, ரீப்ரொடக்டிவ் வெல்னஸ், நம்முடைய ப்ராடக்டோட ரொம்ப எக்ஸலண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 100% இல்லை 200% கேரண்டி கொடுத்து இந்த காரணத்துக்காக கொடுக்கலாம். எதனால இந்த பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸா இருக்கிறதுனால, சத்து பற்றாக்குறையினால, ஒரு அவங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் சரியா இல்லாதனால, அது மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறதுனால, ஓவராலா இருக்கிற வெல்னஸ் பாதிக்கப்படுறதுனால. இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கும்போது டெஸ்ட் எல்லாம் பார்க்குறோங்க சார், எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா ஐவிஎஃப்ல கூட ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது மனம் சம்பந்தமான பிரச்சனையாவும் இருக்கலாம், ஓவரால் வெல்னஸ் பிரச்சனையாவும் இருக்கலாம். நிறைய அதற்கான காரணங்களா இருக்கு. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஒபிசிட்டி, ஸ்ட்ரெஸ், சத்து பற்றாக்குறை உணவு. இன்னைக்கு ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களும் நிறைய இடத்துல ஸ்மோக்கிங் பண்றதை பார்ப்போம். இப்ப பெங்களூர் ரீசெண்டா போயிருக்கும்போது பார்த்தா அஹ், ஒரு டீ ஷாப் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு 10 15 நபர்கள் இருக்காங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாரும் எல்லாருமே கையில ஒரு ஸ்மோக்கிங் இருக்காங்க. அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தர் விடாம அத்தனை பேரும் ஸ்மோக் பண்றாங்க. எனக்கு அது அதிர்ச்சியா இருந்தது. ஒரு நல்ல பழக்கத்தை கத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப டைம் ஆகுது. ஆனா ஒரு தீய பழக்கத்துக்கு போய் அடிமையாகிறதுங்கிறது ரொம்ப சுலபமா அடிமையாயிடுறாங்க அப்படின்ட்டு கேள்விப்படும்போது என்ன நடக்குதுன்னா, ஒருத்தவங்க பக்கத்துல குடிச்சிருக்காங்க, ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஒரு ட்ரிப் எடுக்கிறோம். ஒரு ட்ரிப் எடுக்கும்போது அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். 2வது ட்ரிப் வந்து ஒரு கம்பெனி கொடுக்கறதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு எடுக்கிறாங்க. இதே மாதிரி பழகிடுறாங்க. இதெல்லாம் வந்து ஃபெர்டிலிட்டி ஹெல்த் வந்து ரொம்பவே பாதிக்குது. மது பழக்கமும் புகைப்பழக்கமும் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்மைத்தன்மையும் பெண்மைத்தன்மையும் கம்மி பண்ணிட்டு இருக்கு. என்னங்க சார் நாங்கெல்லாம் தம் அடிக்கிறது இல்லை அப்படின்னா, இன்னைக்கு வெளியில போனாலே நீங்க 10 ஸ்மோக்கிங் 15 ஸ்மோக்கிங் பண்றதுக்கான சமம். அந்த அளவுக்கு வெளில இருக்கிற ஏர் பொல்யூஷனும் மத்த முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்கு. குறிப்பா அந்த ரேடியேஷன் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து ரொம்ப இருக்கு. இங்க யாருக்காவது குழந்தை பிறக்காதவங்க இருக்காங்கன்னா, நீங்க அவங்கள்ட்ட செக் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு மிக அருகில் செல்போன் டவர் ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. அவங்களோட பதில் ஆமாம் அப்படின்னு இருக்கும். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி போய் வசிக்கிறதுக்கான சூழ்நிலை இருந்ததுன்னா அதையும் நீங்க ஆராயலாம். இன்னொரு எக்ஸலண்டான முக்கியமான ஒரு சஜஷன் சொல்றேன். நான் என்னோட பேஷன்ஸ் நிறைய பேருக்கு சொல்ற ஒரு அட்வைஸ். இத வந்து நீங்க எதை செஞ்சாலும் செய்யாதனாலும் நான் இப்ப சொல்ற விஷயத்த கண்டிப்பா கடைபிடிங்க. ஃபெர்டிலிட்டிக்காக நீங்க முயற்சி செய்வதா இருந்தா, உங்க வீட்டுல அலுமினியம் சம்பந்தமா சமைக்கும் பாத்திரம் ஏதாவது இருந்ததுன்னா, நான்ஸ்டிக் பாத்திரம் ஏதாவது இருந்ததுன்னா இமீடியட்டா தூக்கி போடுங்க. நான்ஸ்டிக் பாத்திரம் அப்படிங்கிறது அது மேல இருக்கிற டெஃப்லான் அப்படிங்கிற கோட்டிங் இருந்து ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங், அது கீழே இருக்கிறது அலுமினியம். அந்த பிளாஸ்டிக் கோட்டிங்ல இருக்கிற கெமிக்கல் உடம்புல போய் நிறைய பாதிப்பை கொடுக்குது. அலுமினியத்தை நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அது ஆரோக்கிய பிரச்சனைகள் நிறைய கொடுக்குது. நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு என்ன பாத்திரம் வச்சிருப்பாங்க, வெண்கல பாத்திரம் வச்சிருப்பாங்க, மண் பாத்திரம் வச்சிருப்பாங்க, கல் சட்டி வச்சிருப்பாங்க. பித்தளை பாத்திரத்துல அப்படியே சமைக்க முடியாதுன்னு அதுல ஈயம் பூசி, அதெல்லாம் இப்ப சினிமா பழைய சினிமா பார்க்கும்போது அந்த ஈயம் பூசுறது அப்படிங்கிறதே பார்க்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு அந்த பித்தளை பாத்திரத்தெல்லாம் யாரும் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்றது இல்லை. அந்த பித்தளை பாத்திரம் சமைச்சாதானே வெளில வந்து ஈயம் பூசி தரதெல்லாம் வருவாங்க. இப்ப அதற்கான இதுவும் இல்லை. அப்ப நம்முடைய சமைக்கும் பாத்திரமும் ஒரு பெரிய காரணியா இருக்கு. உணவு பழக்கம் அப்படிங்கிறது காரணியா இருக்கு. இதெல்லாம் செய்யணும்னா நம்ம பாடியை டீடாக்ஸ் அப்படிங்கிறது பண்ணணும். நம்ம இதுல இருக்கிற ப்ராடக்ட்ல ட்ரிச்லியா காட்டிக்குவா ஆண்மைத்தன்மை அதிகரிக்கிறது. ட்ரிபிள்எஸ் பங்க்சர் வைன், அது ஆண்மைத்தன்மை அதிகரிக்கிறது, டெஸ்டோஸ்டரோன் இன்க்ரீஸ் பண்றது. எபிமீடியம் கிராண்டிஃபுளோரம், இதுவும் குழந்தை பெறும் தன்மை அதிகரிக்கிறது. கார்டிசெப்ஸ், இது மட்டும் இல்லாம சா பால்மெட்டோ, இதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்ப முக்கியமா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ஆண்களுக்கு
ஆண்மைத்தன்மை குறைபாடு, எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய இருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா பிளட் ஃப்ளோ கம்மியாகிறது தான், ரத்த ஓட்டம் கம்மியாகிறது தான் அதுக்கு காரணமா இருக்கு. நரம்புகள் குவாலிட்டியா இல்லை, நரம்பு தளர்ச்சின்னு சொல்லிடணும் நம்ம சிம்பிளா. நரம்பு வந்து சரியா இல்லை. சில பேருக்கு அதே மாதிரி பிஎம்இன்னு சொல்லுவாங்க, ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன். அதுக்கெல்லாம் அவங்க நரம்பு தளர்ச்சியும் காரணமா இருக்கு. மனம் அதனால ஒரு ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்பு ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே அவங்க ஒரு தாழ்வு மனப்பான்மையோட இருக்காங்க. அடுத்த ட்ரிப்பு முயற்சி பண்ணும்போது ஏதோ ஆயிடுமோ ஒரு பயத்தோடயே செய்யும்போது அந்த தாம்பத்தியம்ங்கிறது முழுமையா நடைபெறலை அப்படிங்கும்போது இன்னும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு ஆயிடுறாங்க. சைக்காலஜிக்கலாவும் பிரச்சனை வருது, பிசிக்கலாவும் பிரச்சனை வருது. அதே மாதிரி ரத்த ஓட்டம் சம்பந்தமான கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்துக்குனாலையும் வருது. இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு 40 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப காமனா இருக்காது. எல்லாரும் வந்து வயதாகிறதுனால வர விஷயம் அப்படிங்கிறது யோசிக்கிறாங்க. நம்ம ப்ராடக்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கிடைக்கிற ரிசல்ட் என்ன அப்படின்னா ஒரு சின்ன வயசுல கிடைச்ச மாதிரி ஒரு ராக் சாலிட் எரெக்ஷன், ஒரு கம்பி போன்ற இரும்பு கம்பி போன்ற ஒரு ஆணுறுப்பை திருப்பியும் அடைந்து அவங்க மகிழ்ச்சி கடலில் திளைக்கிறாங்க. இந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு சுகர் அப்படிங்கிறது முக்கியமான காரணமா இருக்கு, பிபி அப்படிங்கிறது காரணமா இருக்கு, கவலைகள், டென்ஷன், மன அழுத்தம் இதெல்லாம் முக்கியமான காரணமா இருக்கு, ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் அதி முக்கியமான காரணமா இருக்கு, ஒபிசிட்டி அதுவும் காரணமா இருக்கு, இதய சம்பந்தமான நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த எரெக்ஷன் அப்படிங்கிறது ப்ராப்ளம் இருக்கு. முக்கியமா இந்த எரெக்ஷன் குவாலிட்டி கம்மியா இருக்கிறத வந்து நான் இன்னொன்னோட தொடர்பு படுத்தி எப்போதுமே சொல்லுவேன். இதய குழாய்க்கு போற ரத்த குழாய்கள் அடைப்பு வந்து அங்க சீரான ரத்தம் பாயலை அப்படின்னா மாரடைப்பு வந்துடும். மூளைக்கு போற ரத்த குழாய்கள்ல அடைப்பு வந்ததுன்னா அங்க ஸ்ட்ரோக்குன்னு வருது. அதற்கான அறிகுறி உடம்புல ஏதாவது இருக்கா அப்படின்னா இந்த எரெக்ஷனோட குவாலிட்டி கம்மியா இருக்கிறது அதோட அறிகுறி. இன்னைக்கு யாராவது இருக்கு அப்படின்னா உடனடியா எலிக்சர் மிக்ஸை வாங்கி பயன்படுத்துங்க. வித்தின் 3 டேஸ்லயே ஆமா இது வேலை செய்யுது, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு, ரத்த குழாயில இருக்கிற அடைப்பெல்லாம் எடுக்குது அப்படிங்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இருக்கிற ஒவ்வொரு ஆண்களும் ஃபீல் பண்ணுவீங்க. அதற்கு மிக மிக ஆகச்சிறந்த, உலகத்திலேயே ஆகச்சிறந்த ஒரு ப்ராடக்ட் ஒன்று உண்டு அப்படின்னா அது எலிக்சர் மிக்ஸ் தான் சொல்லுவோம். குறிப்பா இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆண்மைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட். இதுல இருக்கிற எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் அப்படிங்கிறது ஆண்மைத்தன்மையை ரொம்ப அதிகமா அதிகரிச்சு கொடுக்குறது. டிச்சிலியா கட்டிகுவா, நெருஞ்சில் முழு, கார்டிசெப்ஸ்க்கு இன்னொரு பேர் உண்டு, ஹிமாலயன் வயக்ரா அப்படின்ட்டு. அந்த அளவு ஆண்மைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. மென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் செக்ஸுவல் வெல்னஸ் இது மனம் சம்பந்தமாகவும் உண்டு, உடல் சம்பந்தமா உண்டு. இதுல இருக்கிற பாசி ஃப்ளோராங்கிறது மனம் சம்பந்தமான பிரச்சனைகளை கம்மி பண்ணி கொடுக்கும். உடல் சம்பந்தமான பிரச்சனைகளை டிச்சிலியா கட்டிகுவா, எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம், அதாவது ஹார்னிகோபிட், கார்டிசெப்ஸ், நெருஞ்சில் முழுலாம் பண்ணி கொடுக்குது. மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் சரி பண்றதுக்கு பாசிஃப்ளோராவும் பண்ணுது, ஜெப்டிகாவும் பண்ணுது, குக்கர்பிட்டா மஸ்டர்டா சீட்ஸும் பண்ணுது. அதுல இருக்கிற மெக்னீஷியம்ங்கிறது வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறது சப்போர்ட் பண்ணுது. அடுத்து ப்ராஸ்டேட் ஹெல்த், பிபிஹெச், பினைன் ப்ராஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த பிபிஹெச்னால என்ன ஆகும் அப்படின்னா வயதானவங்களுக்கு குறிப்பா என்னன்னா ஒரு ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கம் அதிகமாகும். இந்த வீக்கம் உருவாகிறதுனால என்ன ஆகும்னா சிறுநீர் போகும் பாதையை சுத்தி தான் இது இருக்கும். அதனால சிறுநீர் போகும் பாதை தடுப்படும், அடைபடும். அதனால அதோட ஃப்ளோ கம்மியா இருக்கும். சில பேருக்கு ரொம்ப சொட்டு சொட்டா போகிற மாதிரி எல்லாம் கூட ஆகும். அதோட வீக்கம் அதிகமாகி அழுத்தம் அதிகமாகும், நைட்ல ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இதெல்லாம் இருக்கும். இது வயதாகிறதுனால மட்டும் வருது இல்லை, அந்த ப்ராஸ்டேட்டுக்கு ஒழுங்கா வேலை கொடுக்காதனால. ஒழுங்கா ஏன் வேலை கொடுக்கல, இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம்தான். அந்த செக்ஸுவல் வீக்னஸ் இருக்கிறதுனால இந்த தாம்பத்தியம்ங்கிறது குறைந்து போயிடுது. அதனால மட்டும் இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு லிபிடோவே இல்லை, செக்ஸுவல் டிசைருங்கிறதே இல்லை. அப்ப தாம்பத்தியம் அதிகமா இல்லாத சமயத்துல அது வெட்டியா சும்மாவே இருந்ததுன்னா வீங்கி போயிடுது. வயதாகிறதுனால, ஹார்மோனல் பிரச்சனைகளால, ஒபிசிட்டினால, உட்கார்ந்த நிலை வாழ்க்கை, கிரானிக் இன்ஃப்ளமேஷன் இது எல்லாமே காரணமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுக்கும் ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹாலும் கூட காரணமா இருக்கு. இதை எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா எலிக்சர் மிக்ஸ் வந்து குறிப்பா இதுல இருக்கிற சாப் எலமெண்டோ என்ன செய்யும்னா அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டோட வீக்கத்தை மிக விரைவாக கட்டுப்படுத்தும். அதனால உங்க யூரினேஷன் அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். நான் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பஸ்ல மேக்சிமம் அவாய்ட் பண்ணுவேன். அடிக்கடி யூரினேஷன் வரும். பஸ்ல போனா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம், குறிப்பா ஏசி பஸ் எல்லாம் போனா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப், ஐயா கொஞ்சம் பஸ் ஓரமா நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்கற அளவுக்கு அந்த அளவுக்கு அடிக்கடி இருக்கும். அதனால கூடிய வரைக்கும் கார்ல இல்லைன்னா ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணுவேன். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ 2 டேஸ் பிஃபோர் கூட மைசூர்ல இருந்து சென்னை வரைக்கும் பஸ்ல தான் புக் பண்ணி வரேன். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்துக்கு மேல டிராவல் பண்றதா இருந்தா கூட என்னால பஸ்ல தொடர்ந்து போகணும். கோயம்புத்தூர்ல இருந்தெல்லாம் பார்த்தா இருந்தாலும் பஸ்ல ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போறதா இருந்தாலும் கவலை இல்லாம போக முடியுது. இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்ங்கிறது இப்ப நைட்டு படுக்கும்போது ஒரு ட்ரிப் 1 பாத்ரூம் போயிட்டு போட்டா காலையில எழுந்துக்கிறது எத்தனை நேரமானாலும் சரி டிஸ்டர்ப் இல்லாம ஒரு தூக்கம் கிடைக்குது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா
நம்ம தூக்கம் எவ்வளவு நல்லா இருக்கும் அவ்வளவு ரிப்பேரிங் ஒர்க்குங்கிறது நல்லா இருக்கும். அதுக்கெல்லாம் நம்முடைய எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஹேர் growth, ஹேர் வெல்னஸ். இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலி நேத்திக்கு நம்ம என்ன சொன்னோம்னா, நாளைக்கு ஒரு என்னை ஆச்சரியப்படுத்திய ஒரு டெஸ்டிமோனியல் ஷேர் பண்றேன்னு. இது ஹேர் சம்பந்தமான டெஸ்டிமோனியல் தான். கடைசி வரைக்கும் இருங்க. கடைசியில ஒரு போட்டோவோட நம்ம டீம்ல இருக்கிற ஒரு நண்பரோட ஒரு இந்த ஹேர் வெல்னஸ் காமிக்கிறேன். கடைசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு அந்த டெஸ்டிமோனியல் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னைக்கு என்ன பிரச்சனை? ஹார்மோன் பிரச்சனை, புரதச்சத்து குறைபாடு பிரச்சனை, இரும்பு சத்து குறைபாடு பிரச்சனை, அனிமிக்கா இருக்கிறது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்முடைய முடி கொட்டுறது, முடி வளர்றது கம்மியாகிறது, முடி தின்னாகிறது, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இது ஹார்மோன் பேலன்ஸ்னால, சரியான சத்து குறைபாடுனால, மன அழுத்தம், தைராய்டு டிசார்டர்ஸ், வயதாகிறதுனால, ஜெனட்டிக்ஸ்னால இதே மாதிரி இருக்கு. இதெல்லாம் விட முக்கியமா என்னன்னு சொல்றேன், நம்ம உணவு பழக்கம் அப்படிங்கிறது இந்த முடி கொட்டுறதுக்கு காரணமா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாரும் வந்து ஃபேஷன் தலைக்கு எண்ணெய் தடவுறதே இல்லை. நீங்க தலையை வந்து எவ்வளவு குளுமைப்படுத்துறீங்களோ அவ்வளவு முடி நல்லா இருக்கும். பச்சை தண்ணியில குளிக்கிறதுங்கிறது நல்லது. நீங்க சுடுதண்ணியிலேயே குளிச்சா கூட கடைசியில ஒரு சில நிமிடங்கள் ஒரு கோல்டு பாத் எடுத்துக்கணும். கோல்டு பாத் எடுத்துட்டீங்கன்னா உடல் குளிர்ச்சி ஆகும். குளிக்கிறதுங்கிறது எதுக்காங்க? குளிர்வித்தல் அப்படிங்கிறது தான் குளித்தல். உடம்பு குளுமைப்படுத்துறது தான். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா வெந்நீர்ல குளிக்கிறத பழக்கமாயிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு குளிர்காலமானாலும் சுடுதண்ணீரை குளிக்காம பச்சை தண்ணியில குளிங்க. குளிர்ந்த வாட்டர்ல நீர்ல குளிங்க. இது வந்து தலைக்கு தலை முடிக்கு நல்லா இருக்கும். எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். அந்த நம்ம ஏன்ஷியன் பழக்கத்தை நம்ம கடைபிடிக்கிறது இல்லை. இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். அந்த காலத்துல நம்ம காரத்துக்காக யூஸ் பண்ணதுங்கிறது மிளகு தான். மிளகு எடுத்துக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹேர் ஹெல்த் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். பச்சை மிளகாய், இந்த வர மிளகாய் இருக்குல்ல, நீங்க பச்சை மிளகாய் உங்க உணவுல இருந்து முடி நிறைய கொட்டுதுன்னா நீங்க மிளகாய் போட்ட உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. மிளகாய் காரம் அப்படிங்கிறது புற்றுநோய்க்கு எதிர்ப்பு, அது மருத்துவ குணம் இருக்கு. அதே சமயத்துல முடி கொட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது மிளகாய் இருக்கு. நம்ம உணவு பழக்கம் நிறைய விஷயத்துக்கு காரணமா இருக்குன்னு சொல்றேன்ல, அதுதான். அப்ப முள்ளாலதான் எடுக்கணும். உணவு பழக்கத்தினால வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை நம்ம உணவு பழக்கம் ஒரு சரியான உணவு கொடுக்கறது மூலமா சரி பண்ண முடியும். அதற்கு என்னன்னா எலிக்சர் மிக்ஸ் யூஸ் ஆகும். இதுல இருக்கிற நெருஞ்சியல் கார்டிசெப்ஸ், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல், ஜப்டிகாபா, இதெல்லாம் விட முக்கியமா சாப் ஆல்மெட்டோ என்ன செய்யணும்? முடி ஆரோக்கியமா வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே சமயத்துல இதுல இருக்கிறது தேவையற்ற முடிகள் வளர்வதையும் தடுக்கும். அதுதான் இருக்கு. எது எங்க இதனை இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு சொல்லுவாங்க. எதை எங்க வளர்க்கணுமோ அங்க வளர்க்கும். எங்க வளர்க்க கூடாதோ அதை கட்டுப்படுத்தும். இந்த ஹேர் வெல்னஸ் அப்படிங்கிறது தேவையில்லாத முடி வளர்றதையும் நம்ம கட்டுப்படுத்தணும். ஸ்கின் வெல்னஸ், ஸ்கின்னை வந்து தோலை மிருதுவாக்கும், ஸ்கின்னுக்கு ஒரு ஹைட்ரேஷனை கொடுக்கும், ஸ்கின்னுக்கு வந்து ஒரு க்ளோவை கொடுக்கும். இதெல்லாம் இந்த எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கும். குறிப்பா இதுல இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் இதுக்கு கொடுக்கும். ஏன் ஸ்கின் வீணா போகுது? இன்னைக்கு நம்ம வெயில்ல தான் நிறைய பயணம் பண்றோம். சரியான எஸ்பிஎஃப் ப்ரொடக்ஷன் உள்ள சன்ஸ்கிரீன்லாம் யூஸ் பண்றது இல்லை. சன்ஸ்கிரீன்ங்கிறது கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம ஒரு வெயில் அதிகமா இருக்கிற பிரதேசத்துல இருக்கும். நான் இப்ப ரீசெண்டா என்னன்னா ஒரு டிஷர்ட், ஒரு என்னோட பர்சனல் பிராண்டிங்காக யோகின்னு பின்னாடி போட்டு எலிக்சர் மிக்ஸ் பிராண்ட் போட்டு ஒரு டிஷர்ட்டை நிறைய யூஸ் பண்றேன். முன்னாடி எல்லாம் எப்போதுமே ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் தான் போடுவேன். இப்ப ரீசெண்டா பாக்குறேன், இந்த கைக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ஒரு கலர் சேஞ்சஸ் நிறைய தெரியுது. காரணம் என்னன்னா டூ வீலர்ல ரொம்ப போறது இல்லைன்னா கூட பெரிய அளவுல டிராவல் பண்றதுனாலும் கொஞ்சமா டிராவல் பண்ணாலும் அந்த வெளில இருக்கிற புற ஊதா கதிர்கள் நம்ம ஸ்கின் டேமேஜ் பண்ணுது. அப்படியே இந்த இடத்துக்கு கீழே இந்த கை அதாவது ஷோல்டருக்கு கீழே, ஆர்ம்ஸ்க்கு கீழே பாத்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. இது எல்லாருமே நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஒரு நாள் வெயில போனாலே சில பேருக்கு உடம்பு இதுவாடும். அப்ப வெளியில இருக்கிற புற ஊதா கதிர்கள், பொல்யூஷன், சாப்பாடு கம்மியா இருக்கிறது, தண்ணி கம்மியா குடிக்கிறது, இதே மாதிரி விஷயங்கள் ஸ்கின்னை ரொம்ப பாதிக்குது. அதனால தண்ணி நிறைய குடிங்க. முடிஞ்ச நேரம் முழுமை அழகா வச்சுக்கணும்னா நல்ல ஐஸ் நிறைய போட்டு ஒரு பெரிய வாலி மாதிரி வச்சுட்டு அதுல நிறைய தண்ணியை போட்டுட்டு வாரத்துக்கு ஒன்று மூஞ்சியை நல்லா முழுக்கி, அது மூஞ்சி முழுக்க அந்த ஐஸ் இருக்கணும். அப்படியே சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கிற ஐஸ் பாத் எடுக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து ஸ்கின் ஹைட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்றது, அந்த போர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம உணவுனால வரக்கூடிய பழக்கம் உணவு மூலமா தான் சரி பண்ணும். நம்முடைய ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸலண்டா ஸ்கின் ஸ்கின்னை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது அலர்ஜி. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு சின்ன தூசி இருக்கிற இடத்துல போனா கூட அலர்ஜி வந்துருது. என்விரான்மெண்டல் இஷ்யூ, லங் சரியா இல்லை, நுரையீரல் சரியா இல்லை, மூக்கு சரியா இல்லை, சைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை நிறைய இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த அலர்ஜி அப்படிங்கிறது வந்து, இந்த அலர்ஜிங்கிறது உள்ளுக்குள்ள மட்டும் இல்ல, சில பேருக்கு ஸ்கின்ல பட்டா, ஒரு சோப்பு பட்டா, சில பேருக்கு போய் கை கழுவுறதுக்கு போகும்போது சில இடத்துல சோப்பு வச்சிருப்பாங்க, அந்த சோப்பு தொட்ட கூட கை வந்து போயிடும். அந்த மாதிரி அலர்ஜி நிறைய இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஸ்கின்லயோ உடம்புலயோ நிறைய ஒவ்வாமைக்கான விஷயங்கள் இருக்குங்கிறது தான் அதுக்கு எலிக்சர் மிக்ஸ் சப்போர்ட் பண்ணும்.
குறிப்பா இந்த ஆஸ்துமாங்கிறது ரெஸ்பிரேட்டரி வெல்னஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது காரணம். நம்ம வெளில போற இடத்துல நாம சிகரெட் பிடிக்கலாம், நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க சிகரெட் பிடிப்பாங்க. அதெல்லாம் காரணம். வீட்டுல வந்து தூசி அது இதுன்னு. அதே மாதிரி காருக்குள்ள போனா கூட அந்த வெயில்ல போகும்போது கார்ல இருக்கிற சில அந்த பிளாஸ்டிக் எல்லாம் ஹீட் ஆகி அதுக்குள்ள சில ரசாயன காட்சிகள் தான் வருது. இதே மாதிரி நிறைய நம்ம உடம்பு ரெஸ்பிரேட்டரிய டிஸார்டர் உருவாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப என்ன செய்யணுங்க, நாம டீடாக்சின் அப்படிங்கிற விஷயத்த நிறைய செய்யணும். இதை எடுத்துக்கும் போது நம்ம எலிக்சர் மிக்ஸ் எடுத்துக்கும் போது என்ன செய்யணும்னா, இது உடம்புல எந்த விதமான நீர் வடிவில் இருந்தாலும் சரி, வாயு வடிவில் இருந்தாலும் சரி, எந்த வடிவில் இருந்தாலும் பஞ்சபூதத்துல எது எக்ஸஸ் இருந்தாலும் வடிகட்டு எல்லாம் அணிவு பிடிங்க எடுத்துரும். குறிப்பா நுரையீரலை கிளீன் பண்ணும். அதனாலதான் இது எடுக்கும்போது சில பேருக்கு வந்து ரன்னிங் நோஸ் எல்லாம் வரத பார்ப்போம். நுரையீரல இருக்கிற கழிவுகள்லாம் டாய்லெட் போகும்போது பச்சை பச்சையா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ரன்னிங் நோஸ் வருது, கோல்டு வருது, காஃப் வருது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எடுத்துக்கும் போது நுரையீரலை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நிறையவே டைம் எடுத்துட்டு இருக்கேன். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபோர்ஸ், மிலிட்ரி மாதிரி. போலீஸு, மிலிட்ரி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம நாட்டுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு நிறைய சிஸ்டம் இருக்கு. இது நம்ம சரியான சாப்பாடு சாப்பிட்றது இல்லை, தூக்கம் சரியா இருக்கிறது இல்லை, கவலைகள் டென்ஷனோட இருக்கும், உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறது. இதனால நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படிங்கிறது பாதிக்குது. நம்முடைய எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இது முன்னேற்றி கொடுக்குது. நம்முடைய போன் அண்ட் ஜாயின்ஸ், நம்ம ஜாயின்ஸ்ல வந்து சைனல் ஃப்ளூயிட்னு ஒன்று சுரக்கணும். அது சுரக்கலை அப்படிங்கும் போது அங்க தேய்மானம்ங்கிறது அதிகமாகும். நம்முடைய எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கிற ஹார்னிகோபீட் எலும்புகளை பலப்படுத்தும். கார்டிசெப்ஸ் அப்படிங்கிறது உடம்புல எனர்ஜி ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணும். இதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சேர சேர்ந்து நம்ம ஜாயிண்ட் ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஒமேகா 3ல பிளிகியாலையும் குபிர்டா மஷாட்டா சீட்ஸ்லையும் இருக்கிற ஒமேகா 3 அப்படிங்கிறது ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பாடி வெல்னஸ் இதுவும் அதே தான், ஜாயிண்ட் ஹெல்த் தான். ஜாயிண்ட் ஹெல்த் இன்னைக்கு வயதானவங்கன்னு பார்க்காம சின்ன வயசுக்காரங்களுக்கு வருது. எனக்கு முட்டியெல்லாம் அப்படியே கட்டக்கு முட்டக்குன்னு சவுண்டு வருதுங்கிறாங்க. எலிக்சர் மிக்ஸ் எடுத்த ஒரு 15 நாள்லயே அந்த சவுண்ட் எல்லாம் கம்மியாகுதுங்க சார், இப்ப பெயின் மேனேஜபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெர்வ் ஹெல்த், இதுல இருக்கிற டிச்சிலியா காட்டிகோ அப்படிங்கிறது முக்கியமா அந்த நெர்வை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குது. நரம்புகள் அப்படிங்கிறது சிக்னல் எடுத்துட்டு போறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம உணர்வுகளை ஒரு காலில் நீங்க வைக்கிறீங்க, காலில் ஒரு முள்ளு குத்துது, உடனே மூளைக்கு சொல்லுது காலை தூக்குன்ட்டு. அது என்னங்க, இந்த நெர்வ் சிஸ்டம் தான் சொல்லி கொடுக்குது இந்த தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது. இந்த நெர்வ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா சரி பண்றதுக்கு ஆங்கில மருத்துவத்துல சரியான மருத்துவ முறை கிடையாது. ஆனா எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இந்த நெர்வ் சிஸ்டத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்குது. மூளை சம்பந்தமான ஆரோக்கியம், இதுக்கு வந்து நிறைய ஒமேகா 3 வேணும், நிறைய நியூட்ரியன்ஸ் வேணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கிற 25% மாவுச்சத்தை யார் யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்முடைய மூளை. நீங்க சுவாசிக்கிற காத்துல இருக்கிற 25% ஆக்சிஜனை யாரா யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்முடைய மூளை. அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் போகணும் அப்படின்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும். ரத்த ஓட்டம் சரியா இல்லை அப்படின்னா மூளைக்கு போகாது, சோர்வு தட்டிப்படும். நிறைய பேர் கொட்டாவி வர்றாங்க அப்படின்னாலே என்ன அர்த்தங்க, மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்ட்டு ஆக்சிஜன் காத்த உள்ள இழுக்கிறதுக்கான சிஸ்டம் தான் கொட்டாவி. கொட்டாவிங்கிறதெல்லாம் நோய் கிடையாது, உங்களுக்கு ஒரு பற்றாக்குறை இருக்குங்கிறதுக்கான அர்த்தம். இதை வந்து சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம இதுல கார்டிசெப்ஸ், ஜப்டிகாபா, அதே மாதிரி ஹார்னிகோபீட் ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு கொடுக்கும். நேச்சுரலா உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி பண்ணி ரத்த குழாய்களை விரிவடை செய்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் கார்டிசெப்ஸும் ஹார்னிகோபீடும். அதே மாதிரி மூளையிலையும் பாத்தீங்கன்னா மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நம்முடைய டிச்சிலியா காட்டிகோவா சப்போர்ட் பண்ணும். அதுல இருக்கிற சினாப்சிஸ்னு சொல்லக்கூடிய தகவல் பரிமாறும் தன்மையை அதிகரிச்சு கொடுக்கும். இது எதனால வருது, வயதாகும் தன்மையினால, ஸ்ட்ரெஸ்னால, சரியா தூக்கம் இல்லாதனால, டயபெட்டிஸ்னால, பிளட் ப்ரெஷர்னால, ஸ்மோக்கிங் அதிகமா பண்றதுனால, மாத்திரைகள் நிறைய சாப்பிட்றதுனாலையும் பிரெயின் ஹெல்த்ங்கிறது பாதிக்கப்படுது. பிரெயின் ஹெல்த் பாதிக்கப்படுச்சா என்ன ஆகும், ஞாபக சக்தி குறையும், ஒரு யோசிக்கும் திறன் குறையும், முடிவெடுக்கும் திறன் குறையும், அதனால உங்க ப்ரொடக்டிவிட்டி குறையும். இப்போ உங்க பிரெயின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஞாபக சக்தின்னு இருக்கும். இந்த ஞாபக சக்தி வெறும் பிரெயினோட மட்டும் கிடையாது, உங்க கட்டுக்கும், அதாவது உங்க குடல் இருக்குல்ல, குடலுக்கும் மூளை செய்யற வேலைக்கும் ஞாபக சக்திக்கும் தொடர்பு இருக்குன்னு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ உங்க குடலும் சுத்தமா இருக்கணும். இந்த குடலும் மூளையும் சுத்தமா இருக்கிறதுக்கு நம்முடைய எலிக்சர் மிக்ஸ் சப்போர்ட் பண்ணுது. அப்ப மூளை பாதிப்படையும் போது தான் இந்த அல்சைமர், ஞாபக மறதி நோய், கை காலம் அப்படி நடுங்கிற மாதிரி அந்த விரல்களும் நடுங்கு சில வயதானவர்களுக்கு, அதுக்கெல்லாமும் நம்முடைய எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. மென்டல் வெல்னஸ், இன்னைக்கு மன அமைதி அப்படிங்கிறது இல்லாம தான் யோசிக்கிறாங்க. யோகா பண்ணலாமா, எங்கேயாவது போய்
காட்டு பக்கம் போகலாமா, ஹிமாலயாவுக்கு போகலாமா, ஏதாவது கோயில் போகலாமா, இது எல்லாமே எதுக்காக? மென்டல் வெல்னஸ்க்காக. இதுவும் உடம்புல இருக்கிற இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறதுனால நம்முடைய பாசிஃப்ளோராங்கிறது என்ன செய்யும்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்க செய்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ண செஞ்சு மன அமைதியை கொடுக்கும். இது தூக்கத்தையும் அதிகரித்து கொடுக்கும். கண்ணுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். கண் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய பாதிப்புகளை கொடுக்குது. சரியான ஹைட்ரேஷன் இல்லாதது, நிறைய ஸ்க்ரீன் டைம் இருக்கிறது, கண்ட நேரத்தில் டிவியை பார்க்கறது, நைட்டு லைட்டெல்லாம் அணைச்சிட்டு உட்காந்து மொபைலை பார்க்கறது. குறிப்பா நீங்க சிஸ்டம் பார்க்கும்போதோ மொபைல் பார்க்கும்போதோ நல்ல ஒரு டியூப்லைட் வெளிச்சத்தை நிறைய வெளிச்சம் இருக்கிற என்விரான்மெண்ட்ல பாருங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த எமிட்டிங் ரேஸ், அந்த ப்ளூ ரேசஸ் டைரக்டா உங்க கண்ணுல பாதிக்காம ஒரு தடுப்பா இருக்கும். வெளிச்சத்துல நீங்க பார்க்கும்போது கண்ணோட பார்வை அப்படிங்கிறது பாதிக்காம இருக்கும். இது நம்முடைய ஜப்டிகா போன்ற பொருட்கள் வந்து விட்டமின் சி அதிகமா இருக்குது, ஆன்டி ஆக்சிடன்ஸ் நிறைய இருக்கிறது. அதனால கண்ணு நல்லா இருக்கும். நம்முடைய இருக்கிற ஸ்டென்சில் அப்படிங்கிறது காயங்களை ரொம்ப விரைவா ஆற்றும். இன்னைக்கு நிறைய பேருக்கு குறிப்பா சுகர் பேஷண்ட்லாம் பாத்தீங்கன்னா காயம் ஆறாம இருக்கு. இதை எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா எலிக்சர் மிக்ஸோட இன்கிரீடியன்ட் குறிப்பா அந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது சீக்கிரமா காயங்களை ஆற்றும். ஒற்றை தலைவலி மைக்ரேன் சொல்லுவாங்க. மைக்ரேனுக்கு காரணம் என்னங்க? ஒண்ணு ஸ்ட்ரெஸ். தலைவலிக்கு நிறைய காரணம் இருக்கு. தலைவலிங்கிறது நோய் கிடையாது. தலைவலிங்கிறது ஒரு சிம்டம். உங்க உடம்புல ஒரு சத்து பற்றாக்குறை இருக்கு, தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு, தூக்கம் பற்றாக்குறை இருக்கு, நீங்க கண்ணுக்கு நிறைய ஸ்ட்ரெயின் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சில காரணங்களாலதான் தலைவலி வருது. அப்ப இது நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னா காரணத்தை கண்டுபிடிச்சு அது தனிக்கும் வாய் நாடி செஞ்சாச்சுன்னா சரியாயிடும். நம்ம மைக்ரேன் போன்ற இதுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷனும் கம்மியா இருக்கிறதும் காரணமா இருக்கு, ரத்த குழாய்களை அடைப்பு இருக்கிறதும் காரணமா இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்முடைய எலிக்சர் மிக்ஸ் சரி பண்றதுனால இந்த தலைவலி போயே போச்சு, இட்ஸ் கான் போய். இந்த லிப்போமா அண்ட் டியூமர் நம்ம உடம்புல சில கட்டிகள் உருவாகும். கொழுப்பு உருவத்திலையும் இருக்கும், இல்ல கேன்சர் கட்டிகளாகவும் இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்கா இருக்கலாம். உள்ள முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இன்ஃப்ளமேஷன் வருது, அந்த இடத்துல தேவையில்லாத குப்பைகள் கொண்டு போய் சேருது. அந்த குப்பைகள் மேலே திருப்பி குப்பைகள் போகுது. நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்கன்னா குப்பையை ஜென்ரலா போடாம வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு இடத்துல எங்கேயாவது கொஞ்சம் குப்பை இருந்துன்னு வச்சுங்க, சரி இங்க ஏற்கனவே குப்பை இருக்குல்ல அங்க கொஞ்சம் போடலாம் அப்படின்னு போடுவாங்க. ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு இல்லைன்னா ஒரு ஏதாவது சாப்பிட்டு பிஸ்கட் பாக்கெட் சாப்பிட்டுட்டு இல்லைன்னா ஒரு டீயை குடிச்சிட்டு எங்க போடுவாங்கன்னா ஏற்கனவே ஏதாவது குப்பை இருந்துன்னு அங்க போடுவாங்க. அது மாதிரி உடம்புல அந்த குப்பைகள் எங்கேயாவது இருந்ததுன்னா அங்க சேர்ந்து 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 அது கட்டியா மாறும். நம்முடைய ப்ராடக்ட் எடுக்கும்போது இந்த கட்டிகள் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா கரையும். நான் 2 ஆச்சரியமான கட்டிகள் கரைந்த விஷயத்த பார்த்தேன். ஒண்ணு எங்க ஃபாதர் இல்ல, கிட்டத்தட்ட 30-35 வருடங்களா அவங்க கழுத்துக்கு பின்னாடி ஒரு கட்டி இருந்தது. இந்த எலிக்சர் மிக்ஸ் வெறும் 5 நாளைக்கு 5 டோஸ் தான் கொடுத்திருந்தேன். அந்த 30 வருஷ கட்டி 90% கரைஞ்சு போச்சு. அதே மாதிரி தேனி பக்கத்துல ஒரு அம்மா ஒரு மிஸ் வச்சு நடத்துறாங்க. அவங்க மூளையில ஒரு கட்டி, அவங்க தலையே ஷேப் மாதிரி ஒரு மாதிரி சில குழந்தைகளுக்கு அந்த சக்கிங் பண்ணும்போது சரியா இல்லைன்னா தலை வந்து ஒரு கோணலா கூம்பு மாதிரி இருக்கும் பாருங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரி இருந்தது. கண்ணு வந்து அவ்வளவு பெருசா ஓப்பனிங்கா இருந்தது. இதை எடுக்க ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் இதுல வந்து கண்ணு வழியா ரொம்ப சீன் மாதிரி வடிஞ்சிட்டே இருக்குங்க, வடிஞ்சிட்டே எத்தனை தொடச்சாலும் போக மாட்டேங்குது. 4 கட்சி 5 கட்சி நான் சாப்பாடு போறதா இருக்கும் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் முழுக்க சீன் மாதிரி வடிஞ்சிட்டு இருந்தது. 2வது மாசம் முழுக்க தண்ணியா வடிஞ்சிட்டு இருந்தது. 2 மாசத்துக்கு அப்புறம் அதுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கல, ஆனா அந்த கட்டி கரைஞ்சு போயிடுச்சு, அந்த வலி எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப அருமையான ப்ராடக்ட். கொழுப்பு கட்டிகள், உள்ள இருக்கிற கட்டிகள், கேன்சர் கட்டிகள் எல்லாமே கரையிறது நம்ம கண் கூட பாக்குறோம். இதுல இருக்கிற இன்கிரீடியன்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. வயதாகும் தன்மையை குறைக்குது. அதாவது யாரெல்லாம் நெடுநாள் ஆரோக்கியமா வாழணும்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம செல்களை பாதுகாக்கிறதுக்கு எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் ஆகுது. உடம்புக்குள்ள இருக்கிற கிரானிக் இன்ஃபிளமேஷன்ஸ் தான் காரணம். இப்ப இந்த ITISன்னு முடியக்கூடிய 500க்கும் மேற்பட்ட வியாதிகள் இருக்கு. அது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா நம்ம கழிவுகள் ஒவ்வொரு இடத்துலையும் தேங்கி நிற்கிறதும் அந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் ஆகுறதும் தான் ITISன்னு முடியக்கூடிய நிறைய பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள். இது எல்லாமும் நம்முடைய ஜெப்டிகா கார்டிசெப்ஸ், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் அதே மாதிரி ப்ராடக்ட்னாலையும் ஹார்னி பட்பீட் போன்ற ப்ராடக்ட்னாலையும் இதெல்லாம் சரியாகும். ஹெல்த்தி சர்க்குலேஷன், நல்ல எனர்ஜியை கொடுக்கும், செல்லுலார் எனர்ஜி கொடுக்கும், ஹார்மோனல் பேலன்ஸ் இது கொடுக்குது, இம்யூனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. டிச்சிலியா காட்டிகுவா, செரோனா ரெப்பன்ஸ், குக்கர் பிட்டாமச்சோட்டா, நெருஞ்சில் முள், ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ், எபிமிடியம் கிராண்டிஃபோரம், கார்டிசெப்ஸ், ஹிமாலயன் பயோகிராம் சொல்லுவாங்க, ஸ்டிவியா ரபோடியானா, பாசிஃப்ளோரா, ஜபுட்டிகாபா, பிளிகியா, இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் நமக்கு நிறைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குது. இப்ப நான் கொடுத்துருக்கிற இந்த ப்ராடக்ட் எல்லாம் இருக்குல்ல, இதை தனித்தனியா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்கு.
இதை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா ஆராய்ச்சி பண்ணி அதுல நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த எவிடன்ஸ் பேஸ் பண்ணி தான் இப்ப ஏஐ மூலமா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம எடுத்திருக்கோம். இப்ப இன்டர்நெட்ல கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு இதெல்லாம் ஏஐ நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. அதனால இதுல பொய் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்க இதை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சொல்லியிருக்கிற இத்தனை விஷயமும் கரெக்டாங்கிறது நீங்க எப்படி வேணாலும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கலாம். இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு மெடிசின் கிடையாது. இது எந்த ஒரு நோயையும் குணப்படுத்துறதுக்கான ஒரு ப்ராடக்ட் கிடையாது. இது என்னன்னா உங்க ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறதுக்கான விஷயம். இது ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ இல்ல டயக்னாஸ் பண்றதுக்காகவோ கிடையாது. இதை 18 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே எடுத்துக்கலாம். யாரெல்லாம் எடுத்துக்கூடாதுன்னா, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள்லாம் எடுத்துக்க கூடாது. இதை தவிர நீங்க சரியான உணவு சாப்பிடணும், பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், உங்க ஆட்டிடியூட் கரெக்டா வச்சுக்கணும், கோபப்படாம மைண்ட் ரெஸ்டா இருக்கணும், நல்ல தூக்கம் இருக்கணும், உடற்பயிற்சிகள்லாம் இருக்கணும். இதெல்லாம் சேர்த்து கடைபிடிக்கும் போது நம்முடைய ப்ராடக்ட் எக்ஸலண்டா ஒர்க் ஆகும். இது முன்னாடியே சொன்ன இதுதான் டிஸ்க்ளைமர். இது எப்படி எடுத்துக்கணும்னா, இதே மாதிரி பவுச்சில் இருக்கும். ஒரு பவுச்சில் 1.5 கிராம் இருக்கும். ஒரு பவுச் 6 நாளைக்கு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கும் போது மட்டும் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில், ஆண்கள் 10 நாளும் பெண்கள் 12 நாளும் எடுத்துக்கணும். இது எடுத்துக்கிறது நைட்டு டின்னருக்கு அப்புறம் எடுத்துக்கிறது பெட்டர். நைட்டு டின்னருக்கு அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கேப் எடுத்துக்கிறது பெட்டர். இதுக்கு பத்தியங்கிறது எதுவும் கிடையாது. சாப்பிட்டுட்டு இதை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சோ ஒரு 30 நிமிஷம் கழிச்சோ கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சா நல்லது. உடம்புல அந்த அப்சார்ப்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். பகல் முழுக்க நிறைய தண்ணி குடிக்கணும். இது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி 2 மணி நேரத்துக்கு டீ காஃபி அவாய்ட் பண்ணணும். 12 மணி நேரம் ஆல்கஹால் அவாய்ட் பண்ணணும். மெடிசின்ஸ் நீங்க ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க நிறுத்த வேண்டாம். நீங்க அந்த மெடிசனை எடுத்துக்கிட்டே இதை எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு எட்டாவது உயரத்துல வைங்க. இதனால ஸ்வீட்டா நல்ல டேஸ்டா இருக்குன்னு எடுத்து சாப்பிட போறாங்க. பாதிப்பு எதுவும் பண்ணாது. இருந்ததுனாலும் அதுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு சஜஸ்ட் பண்றது இல்லை. இது எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகலாம்னா டீடாக்சிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதனால உங்களுக்கு கோல்டு, காஃப், ஃபீவர், உடம்பு வலி, தலைவலி அதே மாதிரி ஏதாவது வரலாம். நீங்க உங்களுக்கு யார் ரெஃபர் பண்றாங்களோ அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா இதை பத்தி இன்னும் முழுசா டீடைல்ஸ் சொல்லுவாங்க. அந்த டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு பண்ணுங்க.